கொடுக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூயாவியானவரே, நீர் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. சத்தமா ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஜீலியா போடு. கிருபைகளை ஆண்டவர் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபைகள் பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே எல்லாரும் பாடுவோம். பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினான். கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாடும். கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காப்பாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம், அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம். அவரை துதிக்கிற துதியினால் இயேசுவின் நாமத்தால் ஜெயமெடுப்போம். என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம், அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம். அவர் துதியால் இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம், அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம். அவர் துதியால் இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு யோர்தானை கடக்க கர்த்தர் பலன் தந்தார். ஹல்லேலூயா. எரிகோவை தகர்ப்பதற்கு ஆண்டவருடைய பலன் நம்மோடு இருந்தது. இயேசுவின் நாமத்தில் என்றென்றும் ஜெயம் எடுப்போம்.
Praise the Lord. Hallelujah. சத்தமா ஒரு அல்லேலூயா சத்தம். ஆமென். கர்த்தரை துதிக்கிற சத்தம் எழும்பட்டும். ஆமென். நீர் என் பலனும் என் கேடகமும், உம்மைத்தான் நான் நம்பி இருந்தேன். ஆமென். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் முழு மனதோடு பாடுவோம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, பதில் அளிக்கிறவர். விடுவித்து என்னை மீட்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் பாடுவோம். மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, எல்லாரும் உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. கர்த்தர் நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்திருக்கிறார். போஷித்து என்னை உயர்த்தினீர், உம் வார்த்தையால் என்னை போஷித்து நடத்துகிறீரே. நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை உணவை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா, போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா, போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை ஆடுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு
தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள் வரை நம்மை போஷித்து நடத்துகிறார். ஆமென். நமக்கு வேண்டிய ஆகாரத்தை தராரு. எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் 3 வேளை நமக்கு சாப்பாடு தராரு. ஹல்லேலூயா. இந்த சாப்பாடை விட முக்கியம் ஆவிக்குரிய உணவு. அவன் வேதம் சொல்லு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் நிச்சயமாய் பிழைப்பான். Praise the Lord. Hallelujah. இந்த ரேமா வார்த்தையை ஆண்டவர் நம்மளை நம்பி ஒவ்வொரு நாளும் தராரு. விசேஷமா 21 நாள் ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அனுப்புறார். ஹல்லேலூயா. இதில் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் இப்படிலாம் நம்மளை போஷித்து வழி நடத்தி அபிஷேகம் பண்ணி ரட்சித்து நம்மளை இதுவரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்றதுக்கு நம்ம வாரத்தில் இந்த முக்கியமான இந்த ஓய்வு நாளில் விசேஷமாக நம்ம நன்றி சொல்ல வரோம். எப்போ தரமா வரணும்? நம்மளே இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ் லேட் ஆகிடுச்சு. நாலு லேட்டாக தான் ஆரம்பித்தோம். கொஞ்சம் பேர் 8 மணிக்கு வராங்க. சர்ச்சு நடக்குதா என்னன்னு பார்க்க வராங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா அப்படின்னு பார்க்க வராங்களா? ஆண்டவருக்கு கனம் படுத்துவதற்கு, ஆண்டவருக்கு மகிமை செலுத்த ஆண்டவர் நம்மளை நம்பி சில சான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பரலோகத்தில் போய் அங்கே டைமுக்கு ஆராதனைக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அடிக்கடி சொல்கிறேன், நம்ம வர நேரத்தை பார்க்குறோம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. ஆமென். ஒரு வேளை ஏதோ டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, ஒரு நாள் லேட்டு, பரவாயில்ல, அதை பற்றி சொல்லலை. நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் நினைவில் இன்னைக்கு கரெக்டாக 7:30க்கு நாங்கள் உள்ளே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதமாக வராது. அல்லேலூயா. ஆனால் போகலாம், பாட்டு தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரை கனவீனப்படுத்தக்கூடாது. ஆமென். ஆண்டவர் ஒரு நாளும் உங்ககிட்ட வேறு எதையுமே கேட்கல. ஆனால் சொல்கிறேன், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கறதா இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரை கனவீனப்படுத்தாதீங்க. என்னுடைய இருதயத்தை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. ஆமென். என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி என்று நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் பாடுவோம். என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை முழு இருதயத்தோடு உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்துக்காய் நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கும்படியாக எல்லாரும் விடுதலையா 2 நிமிஷம் வேணாம், 1 நிமிஷமாக நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முழு பலத்தோடு ஆண்டவரே உமக்கு கனத்தை கொடுக்கும்படி, உமை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளுக்குள் தொனிக்கட்டும். உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவே இல்லை. Thank you Father.
பார்த்து சொல்லுகிறார், உண்மையே நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீரே என் கண் முன்னாயிருக்கிறீர் ஆண்டவரே. மனிதர்களை நான் நோக்கி பார்க்கவில்லை, சூழ்நிலையை பார்க்கல, மாறாக நான் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்க கடவுள். Thank you, Father. Hallelujah. சிங்கத்தின் கேபியில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும், சிங்கத்தின் கேபியில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும், என் பக்கம் ஆயிரம் விழுந்தாலும் ஒன்றும் என்னை தொடுவதில்லை. என் பக்கம் ஆயிரம் விழுந்தாலும் ஒன்றும் என்னை தொடுவதில்லை. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. ஆண்டவரை கூப்பிடுவோம். ஏசையா, 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 ஏசையா. காரிருளில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும், பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும் எதுவும் என்னை தொடுவதில்லை. பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும் எதுவும் என்னை தொடுவதில்லை. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உண்மையாய் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நிறுத்த இருப்பார் என்று சொன்னார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர் என்று சொன்னார். ஆண்டவருக்கு முன்பதாக உங்கள் தேவைகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் சூழ்நிலைகள் அவைகள் மிக 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 சிறிதாய் தோன்றும். ஆண்டவரே உங்கள் கண்களுக்கு முன்பதாக பெரியவராயிருப்பாராக. அவரே கிரியை செய்கிற தேவன், அவரே அற்புதங்களை செய்கிறவர். யாரெல்லாம் கர்த்தரை மாத்திரம் நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனில் அன்பு கூறுவோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கரங்களிலே வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம். அனைவருக்கும் நமது கரங்களை பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 98, பக்கம் எண் 731, 98ஆம் சங்கீதம். வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார்,
அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக நமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். நாளை இரவு 8:30 மணிக்கு டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் நாளை சரியாக இரவு 8:30 மணிக்கு சபைக்கு கடந்து வந்து இந்த டிவிஷன் லீடர்ஸ் கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 21 நாட்கள் உபவாச ஜெபமானது காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் ஆகிய இரு வேளைகளில் நடைபெற்று வருகிறது. இதுவே இந்த உபவாச ஜெபத்தின் கடைசி வாரம். இதுவரை இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் வருகிற வாரத்தில் ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிஷனரி ட்ரிப்பிற்கு பெயர் கொடுத்தவர்கள் நீங்கள் நாளை திங்கட்கிழமைக்குள் 600 ரூபாய் பணத்தை கொடுக்கவும், மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள அந்தந்த டிவிஷன் லீடர்ஸை அணுகி விவரங்களை அறிந்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வேத வினா போட்டியானது நமது சபையில் வைத்து நடைபெறும். இதற்கான வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை படித்து ஆயத்தமாய் வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியால் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி சத்யா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். என் கணவருக்கு 2 வாரத்திற்கு முன்பு மயக்கம் ஏற்பட்டது. அதனால் பிளட் டெஸ்ட் என்று 10 வகையான டெஸ்ட் எடுத்தோம். அதில் கல்லீரலில் உள்ள சுரப்பியில் 30% இருக்க வேண்டிய சுரப்பியானது 90% சுரந்துள்ளது. இதனால் இந்த உபவாச ஜெப கூட்டத்தில் தொடர்ந்து 14 நாட்கள் ஜெபித்தோம். மீண்டும் பிளட் டெஸ்ட் எடுத்தோம். 90% சுரந்த கல்லீரல் சுரப்பி இப்போது நார்மலாக 30% சுரந்துள்ளது. வியாதியை முன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வசனத்தின்படி என் கணவருக்கு அர்ப்பணம் செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரர் ஐயம்பெருமாள் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். நேற்றைய தினம் எனது வீட்டில் 40,000 ரூபாய் மதிப்புள்ள தறி சாமான்கள் காணாமல் போய்விட்டது. அது கிடைக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். நேற்றைய தினமே அந்த பொருட்கள் கிடைக்கும்படி தேவன் உதவி செய்தார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசம்பளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்திருங்கள். எழுந்து நிற்கிற இவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாலிபர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள் பரிசுத்த ஜீவியத்திலும் வேத வாசிப்பிலும் தனி ஜபத்திலும் உமது சமூகத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் உதவி செய்த ராஜா. கர்த்தாவே தேவ பயத்திற்காக கர்த்தாவே ஆண்டவரே உம்மிடம் தெய்வ பக்தியோடு கர்த்தாவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே அவர்கள் ஜெபித்து கர்த்தாவே பதில்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்த சுவாமி. உமக்கு பயப்படுகிற பயம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிப்பதற்காய் அப்பா உமக்கு பயந்து நடுங்கி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்த சுவாமி. பக்தி வைராகியத்தில் கர்த்தாவே அவர்கள் திளைத்திருக்க உதவி செய்த சுவாமி. ஆண்டவரே பக்தி வைராகியத்தை கைவிடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சபை ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து சபை ஊழியர்களுக்கும் கீழ்ப்படிந்து தாழ்மையுடன் இருக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்கிறார்கள். கர்த்தாவே சுவிசேஷம் அறிவித்து அநேக வாலிபர்களை ஆயத்தப்படுத்தி சபைக்கு அழைத்து வர உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் தசமபாக காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுவனுக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே கரம் போல இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ராஜா. கர்த்தாவே நாங்கள் கடனில்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நமக்கு நன்றி. எங்களையும் எங்கள் தர்மபாக காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். சொல்லி காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. மூடினது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே நான் வருகிறோம் அழைகள் தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறீங்க? ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் இன்னொரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வாரத்திலே கடந்த வாரத்திலே நாம் ஜெபித்த பிரகாரமாக ஆண்டவர் நம்முடைய சபையிலே
ஒரு நல்ல திருமணத்தை ஆண்டவர் முன்னின்று நடத்தி கொடுத்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அவங்க பொண்ணு மாப்பிள்ளை இப்போ முன்னாடி வருவாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க போகிற சபையார் கொஞ்சம் சீக்கிரமாக சர்ச்சு சர்வீஸ் முடியறதுக்குள்ளே நல்லா அவங்கள கிளாப் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவோம். திரும்பி நின்றுக்கலாம். கர்த்தர் அவங்களை அருமையாக அவர்களை ஆண்டவர் ஒன்று சேர்த்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை நீட்டி இவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய திருவுள சித்தத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீர் இணைத்திருக்கிறீர். ஆண்டவரே கணவனுமாய் மனைவியாய் ஹல்லேலூயா அவங்கவுங்க ரோலை கரெக்டாக அவங்க செய்வதற்கான வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாய் உம்முடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மென்மேலும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. பரிசுத்தமாய் வாழ சபைக்கும் சமுதாயத்திற்கு ஒரு மாதிரியாய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி இந்த வாழ்த்தலாம். ஆண்டவர் உங்களை சாட்சியாக வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா 21 நாள் ஜெபம் நடக்குது. காலையில் கல்யாணம் முடிஞ்சிச்சு. சாயங்காலம் பார்த்தா 2 பேரும் இதே ட்ரெஸ்லேயே வந்துட்டாங்க. அல்லேலூயா. கல்யாணத்தன்னைக்கு நான் கூட ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனதில்லை. ஆனால் இவங்க ஆண்டவர் போகிறதுக்கு இவங்களுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அன்றைக்கி மட்டும் இல்லை, அடுத்த நாள் வந்தாங்க. தொடர்ந்து அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பார்களாக. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆனால் இதை விட ரொம்ப பிஸியாக நிறைய பேர் ஒரு 2 வாரம் லீவ் போட்டிங்க. இந்த லீவை ஆண்டவர் ஏற்றுக்குவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அடுத்த ஒரு கடைசி வாரமாக இருக்குது. இந்த 7 நாள் இல்லை, கரெக்டாக சொன்னால் 5 நாள் காலையிலையும் சாயங்காலமும் 6 நாள். இந்த 6 நாள் யாரும் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குதே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேகரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரத்துக்குள்ளே, ஆனால் யாரையும் நான் இழுக்கிறதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறவங்க தானாக ஓடி வருவாங்க. ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள், அன்பு வைத்திருக்கிறவர்கள் தானாய் ஓடி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. கர்த்தர் பல காரியங்களை, வெளிப்பாடுகளை கர்த்தர் எனக்கு தரார். எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது ஜெபம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்லி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய விருந்தை தருவார். விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2வது சர்வீஸ்லேயும் ஆவிக்குரிய உணவு ரெடியாக இருக்குது. ஆமேன். கர்த்தர் கிருபையாக உங்களுக்கு சாயங்காலமும் ஆண்டவர் ஆவிக்குரிய உணவை வைத்திருக்கிறார். ஆமேன். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சான்ஸில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, வார்த்தையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நம் மத்தியில் பாண்டிச்சேரியிலே ஊழியம் செய்கிறதான பிரின்ஸ்லி கர்த்தர் அவர்களை உலகம் முழுவதுமாய் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம மத்தியில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அவங்களுக்கு இன்னொரு சர்ச்சில் கமிட்மெண்ட் இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு 3 சர்வீஸ்லேயும் பேச ஒத்துக்கிட்டாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காய் நல்லா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய தாசன். எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுமே இல்லை. எனக்கு அந்த ரூம், ஸ்டார் ஹோட்டலில் ரூம் வேணும், அது வேணும், எனக்கு இவ்வளோ காணிக்கை கொடுக்கணும், இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கூப்பிடுறதும் இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் இவர் ஒரு ரொம்ப ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தருடைய வேலையை செய்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. ஆமீன். இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஆவியானவர் அவரை பயன்படுத்துவார். அவர் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்ம எல்லாரும் இன்னொரு விச கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். வெல்கம். Praise Jesus. கொஞ்சம் கெயின் குறைச்சிக்கலாம் பிரதர். ஓகே. Praise God. ஆமென். அல்லேலூயா. ஆமென். காலையிலையும் முதல் ஆராதனையில் கர்த்தர் எனக்கு பலத்த ஆசீர்வாதமாக அந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த வேளையிலையும் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய தயவு தாங்கும்.
அந்த ஸ்பீக்கர் மட்டும், அந்த ஸ்பீக்கர் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் பிரதர். மானிட்டர் வச்சுக்கோங்க, அதில் தான் ஹவுலிங் வருது. ஜீசஸ், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. கொஞ்சோண்டு பிரதர், பிஞ்ச் கொஞ்சோண்டு குறைச்சிக்கோங்க. கெயின் இது நான் ட்ரிபிள் ஹைலாம் மாற்ற வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். கெயின் மட்டும் ஜீசஸ் அது குறைச்சிங்க பிரதர். ஜீசஸ், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓகே பிரதர், ஓகே. இந்த மானிட்டர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பிரதர். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஜீசஸ். ஓகே, எனஃப். ஆமென். நம்ம எல்லாரோடும் ஆண்டவர் பேசுவார். எல்லாருக்கும் ஆடிபிளாக இருக்கும். கேட்குதில்ல அண்ணன்? கேட்குதுங்களா? ஓகே சூப்பர். அம்மா கேட்குதுங்களா? ஆமென். நல்லா கேட்குதா? அது அங்கேயும் கேட்குதா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக இருதயத்தை திருப்புவோம். இந்த வார்த்தை நம்முடைய சபைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், நம்மளுடைய ஈகோவை உடைக்கிற வார்த்தையாக இருக்கும். ஈகோனா வேறு எதுவும் இல்லை. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு என்ன நீ மரியாதை கொடுக்கல அப்படின்ற அந்த ஈகோவில் இன்றைக்கி வந்து ரோட் ரோலர் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்கள? அது என்ன பண்ணுவாங்கன்னா, ரோடு மேலே ஓட விடுவாங்க. தண்ணியை ஊற்றி ஊற்றி என்ன பண்ணுவாங்க, இங்கிட்டும் அங்கிட்டும் போகும். போச்சுன்னா கரடுகள் எல்லாம் என்னவாகிடும்? சத்தமாக சொல்லுங்கள், ஃப்ளாட் ஆகிடும். ஆமாம், இன்னைக்கு குடும்பங்களில் நிறைய கரண்டு முரடு இருக்குது. நம்ம சபையில் கரண்டு முரடு இருக்குது. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆவியானவர் சொல்லி தான் அனுப்புனார். ஒரு சிலர் சபையை விட்டு வெளியே போவாங்க. அப்படி போகாமல் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆமென். என்னடா இது மிரட்டலாக இருக்குன்னெலாம் பார்க்காதீங்க. வசனத்தை கேட்கும்போது நமக்கே புரியும். ஆமென். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தலாமா? கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. என் கூட பேசுங்கப்பா. சொல்லுங்கள் சத்தமா, என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறதற்காக நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்பா பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். சொல்லுங்கள், அப்பா பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அது நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நீங்கள்ல. இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாயின் வார்த்தை உண்டாகட்டும். தடைகள் யாவும் கூண்டோடு ஒழிவதாக ஒருமனப்பட்டு அர்ப்பணிக்கிறோம். எல்லா உலக மாம்சம், பிசாசு, மனுஷிகாவின் கிரியைகள், சுயங்கள் யாவும் ஆண்டு மடியட்டும். உண்மையும் கிருபையும் உடன்படிக்கையும் காக்கிற தெய்வம் தயவாயங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவ பலிகளாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பேதுருவாய் மனம் திரும்பி உங்ககிட்ட நிற்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுவோம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம். ஜீசஸ். 3 யோவான் 1ஆம் அதிகாரம். மானிட்டர் கொஞ்சோண்டு குறைச்சிக்கோங்க பிரதர். ஜீசஸ், பிரைஸ் காட். ஆமென், ஆமென். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 - 12 வாசிப்போம். மைக் எங்கே இருக்குது? அம்மா நீங்கள் எனக்காக வாசிக்கிறீங்களா? அம்மா கிட்ட கொடுங்க மைக்கு. அம்மா பக்கம் சொல்லிட்டு வாசிக்கணும். மைக்கில் சொல்லுங்க. 331 பக்கம். புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? 3 யோவான பழைய ஏற்பாட்டில் தேடினா என்னமாகும்? பரலோகத்துக்கே போக மாட்டோம். சரிங்களா? ஆமென். வாசிக்கலாமா? 3 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 - 12 வரை. காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று
ஆ உண்மையை குறித்து ஆ சாட்சி கொடுத்தபோது ஆ மிகவும் சந்தோஷப்பட்டேன். எதை குறித்து சாட்சி கொடுத்தாங்களாம்? உண்மையை குறித்து. ஆமென் சொல்லுங்க. இதில் இந்த 10 வசனத்தையும் வாசிக்கும் போது 10 12 வாசிக்கும் போது ஒரு 3 கேரக்டரை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுவார். நம்ம கவனமாக இருக்கணும். முதல் கேரக்டர் காயு. சரிங்களா? அந்த 1ஆம் வசனத்தில் காயுன்னு இருக்குல்ல பேர், அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அடிக்கோடிடுங்க. எல்லாரும் அடிக்கோடிடுங்க. காயு. ஓகே, வாசிங்கம்மா. 6 வரைக்கும் வாசிங்க. பிரியமானவனே, ஆ நீ சகோதரருக்கும் ஆ அந்நியருக்கும் செய்கிற 4 5 6 வாசிங்கம்மா. என் பிள்ளைகள் ஆ சத்தியத்தில் நடக்கிறார்கள் ஆ என்று ஆ நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் ஆ. அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இல்லை. பிரியமானவனே, ம். நீ சகோதரருக்கும் ஆ. அந்நியருக்கும் செய்கிற ஆ. யாவற்றையும் ஆ. உண்மையாய் செய்கிறாய். சூப்பர். அவர்கள் ம். உன்னுடைய அன்பை குறித்து ஆ. சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. முதல்ல உண்மையை குறித்து இருந்ததா? ஆமாம் தானே? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? பைபிள் கையில் இருக்குதா இல்லை எங்கேயா வச்சுட்டு வந்திருக்கீங்களா? முதலாவது 3வது வசனத்தில் உன்னுடைய எதை குறித்து? உண்மையை குறித்து சாட்சி. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த 6வது வசனத்தில் அன்பை குறித்து சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வாசிங்க. உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஆ பாத்திரமானபடி, புரியல, பாத்திரமானபடி பாத்திரமானபடி அவர்களை பதறாம வாசிக்கணுமா? புரியுதுங்களா? பதறாம நிதானமா வாசிங்க. பாத்திரமானபடி அவர்களை ஆ நீ ம். வழிவிட்டு போனால் ஆஹா. இருக்கும். ஆஹா, அதுதான் தவறுது. வழி விட்டு அனுப்பினால் நலமா இருக்கும். 9 வாசிங்க. நான் ம். சபைக்கு எழுதினேன். சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களில் ம். முதன்மையாய் இருக்க விரும்புகிற ஆ. தியோத்ரேப்பு ஆ. என்னை இல்ல 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 ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல, தியோதிரேப்பு சொல்லுங்க. தியோத்ரேப்பு. பொறுமையா நிதானமா வாசிக்கணுமா? சரியாம்மா? அவசரப்படக்கூடாது. மறுபடியும் சொல்றேன். ஆமா, அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு. கேரக்டர் நம்பர் 2. இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரியே நமக்கு போகலாம். ஆனாலும் ஜாக்கிரதையாக கவனிங்க. 2வது கேரக்டர் தியோதிரேப்பு. அவரை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, சபையில் அவர் தான் என்னவா இருக்கணுமா? சத்தமா பேசுங்க. ஆமா, தொடர்ந்து நிதானமா வாசிங்கம்மா. தியோதிரேப்பு எங்களை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. 10வது வசனத்தை ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி, சபைக்குள்ள இருக்கிறவங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதும் அன்றி, ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். புரியல? சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். அப்படி எழுதிருக்கு. சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். என்னையா இது ஒரே சலசலப்பா இருக்கு. சரி வாசி. 11. பிரியமானவனே. இந்த பிரியமானவன் யாரு? காயு. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன 5 மணி சர்வீஸ்க்கு வந்த மாதிரி தான் அப்படியே ரொம்ப அப்படியே விகற்பமா பாக்குறது. வந்திருக்கிறது 8:30 மணி சர்வீஸ். இன்னும் தூக்கம் கலையிலையோ? ஆமா. பிரியமானவனே, இந்த பிரியமானவன்றது யாரை குறிச்சு சொல்றான்னா, தியோதிரேப்பு இல்ல, காயுவை குறிச்சு சொல்ற. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இந்த காயு எப்படிப்பட்டவர், இந்த தியோதிரேப்பு எப்படிப்பட்டவர்? அடுத்து ஒருத்தர் உள்ள வராரு. வாசிங்க. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க.
தேமோத்திரியு எல்லாராலும் புரியல, தேமேத்திரியு தெளிவா வாசிக்கணும். தேமேத்திரியு தேமேத்திரியு எல்லாராலும். அந்த தேமேத்திரியுவை அண்டர்லைன் பண்ணுங்க. கேரக்டர் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்தோம், காயு. சொல்லுங்க, காயு. நல்லா சொல்லுங்க. ரெண்டாவது கேரக்டர் பார்த்தோம், தியோதிரேப்பு. சொல்லுங்க, தியோதிரேப்பு. மூணாவது கேரக்டர் பார்க்கிறோம், திரியு. பேசுமா, தேமேத்திரியு. ஐயா வேற சொல்லுனா உட்காந்து ஏன் மூஞ்ச பார்த்துக்கிறேன். தேமேத்திரியு. சொல்லுங்க, ஆமா வாசிங்க. தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். எதால நற்சாட்சி பெற்றவர்? ஹலோ, என் மனைவியோ, என் பிள்ளைகளோ, என் கணவரோ, என் அப்பாவோ அம்மாவோ, என் சபை விசுவாச மக்களோ, இல்லைன்னா என் பாஸ்டரோ, இல்லை எங்கள் பாஸ்டர் அம்மாவோ, இல்லை பாஸ்டர் மனைவியோ என்னை குறித்து சாட்சி கொடுக்கறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். என்னை குறித்து சத்தியம் சாட்சி கொடுக்கணும். என்னுடைய அன்பை குறித்து சபையும் சத்தியமும் சாட்சி கொடுக்கணும். என்னுடைய உண்மையை குறித்து சத்தியம் சாட்சி கொடுக்கணும். சத்தியம் யாரு? நானே வழியும் சத்தியமும் அவரு கொடுக்கணும், தலைவர் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா தான் தலைவர். அந்த சத்தியம் சாட்சி கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த வசனம் தான் உங்களை என்னைய நியாயம் தீர்க்க போகுது. நிறைய பேருக்கு இப்போ நியாய தீர்ப்புன்ற வார்த்தையை கேட்டாலே கசக்குது. ஏன் பிரதர் ஜட்ஜ் பண்றீங்க? ஏன் சிஸ்டர் ஜட்ஜ் பண்றீங்க? டு நாட் ஜட்ஜ் எனிவன். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். நாமா சத்தமா சொல்லுங்க, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்க மற்றவங்களுடைய குறைகளை பார்க்குறீங்க. குறை இருந்தா அப்படியே போயிடுங்க பிரதர். வீட்டுக்கு வரோம், சரிங்களா ஐயா? ஐயா மாருங்கிட்ட கேட்குறேன். வர்ற வழியில் ஏதோ களத்தில் இறங்கி வேலை செஞ்சு வர்றப்ப ஒரு மாட்டினுடைய சாணம் அப்படி ஓரமாக இருக்கு, மிரிச்சிட்டிங்க தெரியாமல். அதே செப்பலை எடுத்துன்னு வந்து வீட்டுக்குள்ளே போட்டால் நம்ம வீட்டினுடைய குடும்ப தலைவி என்ன சொல்லுவாங்க? ஆஹா, என்ன ஒரு நறுமணம்! அத்தான், எங்கே போய்விட்டு வந்தீர்கள்? நீங்கள் மிதித்தது கோமாதாவினுடைய சாணம் அருமையாக உள்ளது, வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள், அப்படியே இந்த காலில் மிதித்து கொண்டு வர வேண்டியதானு கேட்பாங்களா? இல்லை என்னன்னு கேட்பீங்க? ஐயோ, நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. காலை கழுவிட்டு வாங்க, இப்படி தானே சொல்லுவீங்க. சும்மா பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக பாதாளத்துக்கு போயிடுவோம், கோராக்கு போல. என்னம்மா சொல்லுவாங்க? உங்கள் அப்பா தெரியாமல் மிதிச்சிட்டு வந்துட்டாரு, உங்கள் அம்மா விடுவாங்க உங்கள் அப்பாவை? நீ சொல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்குவாங்க. அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இவங்க அடிப்பாங்களா, அவர் வாங்குவாரா, கடைசியில் எதுவுமே தெரியாத மாதிரி ஜம்முன்னு வந்து சிரிச்சு நிற்பாங்களாம். விடுவாங்கன்னு நினைக்கிற? பொழந்து கட்ட மாட்டாங்க இந்த மனுஷனை. ஆமாம், எங்கள் அப்பா படுற பாடு அண்ணே, நீ ஒரு தீர்க்கதரிசின, என் வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா படுற பாடு இருக்குது. ஐயோ, அந்த மனுஷன் பாவம், ஒரு சிலையே வைக்கலாம் இங்கே ஜங்ஷனில். என்ன சொல்லுவீங்க? பேசுங்க. என்ன கருமத்தை மிதிச்சுன்னு வந்த? ப்ராக்டிக்கலாக பேசும். என்ன கன்றாவியை மிதிச்சு தொலைஞ்சிங்க, இந்த நாத்த நாருது, கொஞ்சமாவது உங்களுக்கு இது இருக்குதா? போய் அந்த செருப்பை கழிட்டு வாங்க. அந்த மனுஷன் கொலை கூட செஞ்சிருந்தா அவ்வளோ கூணி குறிக்க மாட்டார். தெரிச்சு ஓடி போய் அதை கழுவிட்டு வந்த பிறகுதான் அவருக்கும் நிம்மதி, நமக்கும் நிம்மதி. நான் கேட்குறேன், எதுக்கு உங்கள் புருஷனை குறை சொல்றீங்க? பேசணும். உங்களை தான் கேட்குறேன், அவங்கள கேட்கல. எதுக்கு குறை சொல்றீங்க? புரியல? ஏம்மா அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. இன்னைக்கு ஆண்டவர் மட்டும்தான்மா ஜட்ஜு. செருப்பில் சாணத்தை மிதிச்சாலும் ஆண்டவர் தான் சொல்லுவேன். காத்திருப்பீங்களா? போய் கழுவிட்டு வர சொல்லுவீங்களா? ஐயா, உங்க வீட்டம்மா நல்ல ஒரு குழம்பு வைக்கிறாங்க, சூப்பராக வச்சிருக்கிறாங்க. மத்தியானத்துக்கு நல்லா மட்டன் எடுத்து, இல்லை நல்ல ஒரு எப்படி சொல்கிறேன்னா நாட்டு கோழியாக எடுத்து அடித்து குழம்புலாம் வைக்கிறாங்க. உப்பு இல்லை. என்ன இல்லை ஐயா? என்ன பேச மாட்டீங்க? அது என் கனவுல கூட நான் சொல்லிடக்கூடாது தம்பி. நான் செத்தேன், அடுத்த வேலை என் சோத்தில் ஏன்டா மண்ணள்ளி போடுற பாவி, அவள் போட்டதை தின்னுட்டு போனோம், அமைதியா ரெனி அப்படின்றீங்களா? உப்பு இல்லை. என்ன சொல்லுவீங்க? அம்மா சொல்லுங்க.
என்ன சொல்லுவீங்க? அம்மான்லாம் என் வாயில வரும்னு நினைக்கிறேன். ஏண்டி நாய, தட்டு வேற என்ன ஆகுனா சிறகு இல்லாமலே பறக்கும். நிறைய வீட்டில் தட்டு அப்படியே சொயின்னு பறக்கும். தட்டு யூஎஃப்ஓலாம் தேட தேவையில்ல, தட்டு பறக்கும். அப்படியே வீடை சுற்றி வரும். ஏண்டி நாய, இத்தனை வருஷமாக குழம்பு வைக்கிற, அவங்க பேத்தியே எடுத்திருப்பாங்க, பேரனை எடுத்திருப்பாங்க, ஒரு உப்பு போட தெரியாது உனக்கு, ஏன் ஐயா குறை சொல்றீங்க? குறைவுகளை சுட்டி காட்டும் போதுதான் குறைவுகளை நீக்கி நிறைவான காரியங்களுக்குள்ள நீங்களும் நானும் போக முடியும். நீங்க ஒரு மனுஷனே உங்களை என்னையும் மனுஷிய கை நீட்டுற அளவுக்கு வாழ முடியாத வாழ்க்கை வாழ்வோமானால், வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தருக்கு முன்னாடி போய் நீங்களும் நானும் தைரியமா நியாய தீர்ப்பு நாளில் நிற்க முடியும் நினைக்கிறீங்க? டு நாட் ஜட்ஜ்னு சொல்லாதீங்க. யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு, ஒருவனும் குற்றஞ்சாட்ட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறதற்கு வருகிறதுக்கு தான் சபைக்கு வர்றோம், கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். 3 கேரக்டர் கர்த்தர் தெளிவாக காட்டி கொடுக்கிறாரு. தேமேத்ரியுன்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லும்போது ஸ்ட்ராங்கா சொல்றாரு, சத்தியத்தினால நற்சாட்சி பெற்றவன் மாத்திரம் இல்லாம நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. சபைக்குள்ள இந்த 3 கேரக்டர் இருக்கும். நம்பர் 1 பிரியமான காயும். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அவங்கள குறிச்செல்லாம் இன்டெப்தா பார்க்க போறது இல்லை. ஏன்னா நல்ல குணம் இருக்கும்போது அது நமக்கு பிரச்சனையே இல்லை. இட் மஸ்ட் பி அப்ரிஷியேட்டட். ஒவ்வொரு நாளும் நம்ம நற்குணங்களை என்ன பண்ணணும்னா பாராட்டணும். பாராட்டா விட்டாலும் அதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல குணத்தினால என்னைக்குமே நன்மை உண்டு, அதில் நம்ம போராட தேவையில்லை. ஆனா தீய குணம் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியத்தை நம்ம மாற்றிக்கொள்ளலன்னா, மெய்யா சொல்றேன், குடும்பத்திலையும் சபையிலையும் ரொம்ப ரொம்ப துயரப்படுத்துகிற துன்பங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமீன் சொல்லுவீங்களா? உங்கள் ஸ்கூலில் கூட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் உங்கள் பிள்ளைகளை குறித்து, ஒன்றும் இல்லை சார், நல்லா படிக்கிறா, எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறா, எல்லாம் தம்பி நல்லா அழகாக பண்ணியிருக்கிறான், நல்ல கேரக்டராக இருக்கிறான், சூப்பராக இருக்கிறான்னா போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவோம், ரேங்க் கார்டோ கிரெடிட்டையோ பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் எந்த பிள்ளைக்கு அதிக நேரம் எடுப்பாங்கன்னா, எந்த பிள்ளையினுடைய நடத்தையில் ஒழுக்கம் இல்லையோ, எந்த பிள்ளையினுடைய வழிகள் சரியில்லையோ, எந்த பிள்ளையினுடைய அகடமிக் வீக்காக இருக்கோ அவர்களை குறித்து தான் அதிக கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமீன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு நம்ம சபையில் ஒரு சில காயுக்கள் இருக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட காயுனா, ஊழியத்திற்கும் ஊழியர்களுக்கும் ஊழியத்திற்கும் மிக மிக பிரியமான பிள்ளைகள். அல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், மகிழ்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க ஒருவரில் காக்கிற சுத்தமான காண்பிக்கிற சுத்தமான சகோதர சிநேகத்தை குறித்து பரலோகம் மகிழுது. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபன் மட்டும் எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம குடும்பத்தையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம குடும்பத்தில் நம்ம அன்பு எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்களேன். நம்ம ஃபேமிலியில் நம்ம அன்பு எப்படி இருக்கு? இந்த பிரதரும் சிஸ்டரும் மேரேஜ் ஆகி வந்திருக்கிறாங்க, இப்போ அன்பு நல்லா தான் இருக்கும். இந்த அன்பு போக போக தான் முதிர்ச்சிக்குள்ளாகவும் மிக மிக அருமையான அன்பாகவும் மாறும். இது வரைக்கும் அம்மா இன்னொரு வீட்டு ஒரு பொண்ணு, இது வரைக்கும் ஐயா இன்னொரு வீட்டு மகன். ஆனால் இந்த 2 பேரும் ஒன்றா வந்த பிறகு குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். எப்படி இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இரும்பு கறிக்கிடுகிறது போல, சிநேகிதன் சகோதரன் தன்னுடைய சகோதரனை கறிக்கிடுகிறான், அயன் ஷார்ப்பன்ஸ் அயன்றது போல இவர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் கூர்மையாக்குகிறார்கள்ன்றதான் விஷயம். எப்படி ஒருவரை ஒருவர் வெட்டி தள்ளுகிறார்கள்ன்ற விஷயமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சிஸ்டர் பிரதரை இன்னும் ஷார்ப்பாக்குறதுக்காக அநேக காரியங்கள் நற்குணங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. பிரதர் சிஸ்டரை இன்னும் கர்த்தருக்குள்ள ஷார்ப்பாக்குறதற்காக அவரோடு கூடயும் சில காரியங்களை கர்த்தர் அவரை கொண்டு பேசும்போது மகள் விட்டு கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். பெத்தவங்க கப்பு சிப்புன்னு வாய முடியும்னு ஜெபிக்க மட்டும்தான் வாயை திறக்கணும். ஆமீனா? நான் ஆமீன் வர மாட்டுது. ஏன் மோவன் நேத்து வந்தவன் நல்லா முந்தானையில் வச்சுக்கினா வேற எங்க வைப்பா? உண்மையா தூக்கி முந்தானையில் வைப்பா. மாமியாரே ஓப்பனா கேட்கிறேன், அன்பை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா அந்த பிள்ளை முந்தானையில மகம் போறது தான் வெற்றி. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அந்த முந்தானையில முடிச்சு போடுறது தான் வெற்றி. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னைக்கு சபைக்குள்ள என்ன காணப்படுதுன்னா, அன்பு இல்லை, அத்தாரிட்டிக்கு அடங்கிறது இல்லை.
அன்பு என்ன பண்ணுனா அரவணைச்சும் கொண்டு போகும், நல்வழியிலே நடத்தும், சரியான பாதையை காட்டும். தங்கச்சி, சிங்கப்பெண்ணெல்லாம் நீங்கள் இருக்கலாம் தேவையில்லை. நீ இயேசு சொல்கிற புத்தி உள்ள பெண்ணா ஞானம் உள்ள பெண்ணா இருந்தால் போதும். ஆமாம், எல்லாருக்கும் பொருந்தும். கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இதெல்லாம் உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. உருப்படாத அட்வைஸை கொடுக்குறதுனே ஒரு 4 ஆன்டி வரும், அது கேட்கவே கேட்காத, உருப்படவே மாட்டேன் பிரதர். அதே மாதிரியே சொல்லுவாங்க, என்னயா இது திருமண பிரசங்கமானு நினைக்காதீங்க. இருக்கிற புருஷன்மார்களுக்கு சொல்கிறேன், எப்படியாவது அவளை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளவை. ஆரம்பத்தில் என்ன பண்ணிடணும், தட்டி, நீங்கள் தட்டிலாம் வைக்க வேணாம், தட்டி கொடுத்தா போதும், குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக எழுப்போம். அல்லேலூயா. அம்மாவை லவ் பண்ணணும் பிரதர், மனைவிக்கு அடுத்து. அல்லேலூயா. அவங்க அம்மாவை நீங்கள் லவ் பண்ணணும், அவங்க அம்மாவை நீங்கள் அரவணைச்சு பாதுகாப்பாக பத்திரமா அப்பா அம்மாவை கொண்டு போகணும். ஆமே. இதுக்கப்புறம் நம்ம மம்மி டேடின்னு வீட்டு பக்கம்லாம் போய் சுற்றிக்கின்னு இருக்கிற வேலையே இருக்கக்கூடாது. முதல் பிரசங்கத்தில் அதான் ஆண்டவர் சொன்னார், லைவில் இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்குல்ல பிரதர்? அதை யூடியூப்பில் போட்டு பாருங்கள். நீங்கள் தான் வீட்டை கட்டி எழுப்பணும் பிரதர், நீங்கள் தான் தலையாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒப்பா உங்களுக்கு தலையாக இருக்கக்கூடாது. அவர் தலைவர்லாம் அந்த தாந்துவத்தெல்லாம் அங்கே வச்சுக்கணும் அவர் மனைவியோட. நீங்கள் தலையாக நின்று உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. இது எல்லா கப்புள்ஸ்க்கும் பொருந்தும். அன்பு எப்படி இருக்கு இன்னைக்கு சபையில்? காயுவை குறித்து சொல்லும்போது தெளிவாக சொல்லப்படுது, அவருடைய அன்பை குறித்து சபைக்குள்ள சாட்சி இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம அன்பை குறித்த சாட்சி என்ன? சிலர் உடனே சொல்லுவாங்க, சில அம்மாமாருங்க இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன், ஃபோன் பேசிக்கினே இருப்பார் கேர்ள் ஃப்ரெண்டு கூட. தம்பி என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃபோனை கொடுறா, என் மருமக கிட்ட நான் பேசுகிறேன். தொடப்ப கட்ட அந்த அது எங்கேயோ இருக்குது ஒரு திருட்டு கோட்டு. இது திருட்டுத்தனமாக லவ் பண்ணுது. இந்த அம்மாவுக்கு மருமவளா நாளைக்கு வந்து உன் சங்கு மேலேயே காலை வைப்பா. அப்போ எங்கே போவீரு? அந்த அன்பை குறித்து சொல்லலை. வேதம் சொல்லுது, சத்துரு இடுகிற முத்தங்களை விட சிநேகிதன் அடிக்கிற அடி. சத்தமா சொல்லுங்க. காயுவினிடத்தில் இருந்த அன்பு கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு. அல்லேலூயா. அன்புனாலே தடவி கொடுக்கிறது தான் நமக்குள்ள ஒரு தவறான ஒரு காரியம் இருக்கு. தட் இஸ் டோட்டலி ராங். அன்பு அரவணைக்கும், அதே அன்பு தப்பு பண்ணா சிட்சிக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் மீது அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே சிட்சிக்கிறான். ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தகப்பன் தாய். ஒரு தப்பு நடந்த பிறகு திருத்துறது வேற, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைக்கு டீச் பண்ணி சொல்லி கொடுத்து நடத்துறது வேற. அல்லேலூயா. புத்தியுள்ள அன்பான பெற்றோர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? பிள்ளை இந்தந்த வயசு வரும்போது இந்தந்த காரியங்களை சந்திக்கும், என் பிள்ளை அதில் சிக்கக்கூடாதுன்னு முன்கூட்டியே டீச் பண்ணி போதிச்சு கரெக்ட் பண்ணி நடத்துவாங்க பாருங்க. அதுதான் புத்தியுள்ள நல்ல ஒரு அன்புள்ள அப்பா அம்மா. அல்லேலூயா. ஒரு சிலர் மாமியார்கள் மாமனார்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் போயிட்டு குடும்பத்தில் கத்துக்குவா, கிழிப்பா கிழிப்பா. ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு சபையில் உருவாக்கப்படுறது போல குடும்பங்கள் உருவாக்கப்படாம உடைக்கப்படுறது காரணம், ஒரு பொண்ணு இன்னைக்கு எனக்கு 8 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கிறா, பொன் குழந்தை. தெளிவா சொல்லுவேன், முதல்ல இவ ஆண்டவருக்கு, அடுத்து இன்னொரு வீட்டை இவளை வச்சு எங்கேயோ கட்ட இருக்கிறார் கர்த்தர். ஒரு குடும்பத்தையே எழுப்ப இருக்கிறார். அதற்கு இவளை ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். ஆமீன் சொல்லுவீங்களா? உனக்கு ஒரே மாசம் தான் டைமு. சமயக்கட்டிலேருந்து டாப் டு பாட்டம் வீட்டினுடைய அத்தனை காரியத்தையும் நீ கற்றுக்கணும் தங்கச்சி. இல்லைன்னா குடும்பம் உருப்படவே உருப்படாது. மேக்கப் போடுறது ரெண்டாவது. உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் உங்கள் அழகில் பிரியம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் குணத்தில் பிரியம் வரணும்னா, உங்கள் மேலே பிரியம் நிற்கணும், நிலைச்சிருக்கணும்னா உங்களுடைய குணம் அழகானதாக மாறணும். ஆமே தானே பிரதர்? ஆமே. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வருங்காலத்தில் திருமணம் செய்ய இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உன் அழகெல்லாம் கொஞ்ச நாள் தான். ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய பார்த்தா போயிடும். உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய பேர் அழகின்றத உங்கள் அப்பா அம்மாவுடைய கல்யாண ஆல்பத்தில் போய் பார். இன்னைக்கு நீ மேக்கப் செட்டை போட்டு நிப்பான் பெயிண்ட்டை மூஞ்சில் அடித்து வாயில் கொஞ்சம் சிவப்பு லிப்ஸ்டிக் அப்புனாதான் நீ அழகு. ஆனால் நம்ம அம்மாலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பான்ஸ் பவுடர் அடிச்சுன்னு வந்து நின்னாலே தேவதை. ஆமாம் தானே? உன் முகரக்கட்டையை கண்ணாடியில் பார்க்குறப்ப இந்த மூஞ்சை கொடுத்ததே உன் ஆத்தான்றதை மறந்துடாத. என்ன முறப்பு? முறைகளாம் கூடாது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே. கர்த்தருக்கு பயப்படுறதுனா வேற ஒன்றும் இல்லையா, தீமையை விட்டு விலகி வர்றது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அன்பை குறித்து சாட்சி கொடுக்கணும் சபையில். காயுவை குறித்து சொல்லும் போது பவுல் சொல்றார், beloved காயு, எனக்கு பிரியமான காயு. ஏன்னா அன்பு.
அன்பை குறித்த தெளிவான புரிதல் அந்த காயு என்கிற மனுஷனுக்கு இருக்கிறதுனால அவரால் சபைக்கு லாபம். ஆமீன் சொல்லுவீங்களா? நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிக்கிறோம் கிவிங் மணி இஸ் கைண்ட் ஆஃப் எ லவ்னு. இல்லவே இல்லை. பணம் கொடுக்கறதெல்லாம் அன்பு இல்லை. விபச்சாரம் பண்றவங்க கூட தான் பணம் கொடுக்குறாங்க, அன்புன்னு நினைப்பீங்களா? ஐயா, இன்னைக்கு குடும்பங்கள்லயும் சபைகள்லயும் இருக்கிற சீர்கேடு, பணத்தை கொடுத்துட்டா, காணிக்கை தசம பாகத்தை கொடுத்துட்டா நான் பெருசா ஆண்டவரை நேசிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நோ, நெவர். அது ஒரு அடிப்படை கடமை என்பதை மறந்துடாதீங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க உழைச்சி கொட்டுறது அடிப்படை கடமை. அல்லேலூயா. நல்லவன் அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. வேலை செய்யாதவன் சோத்திலே கையை வைக்காதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. சிங்கம் போல சொல்றாரு அந்த மனுஷன். நீங்க பெரிய ஆபீசரா இருக்கணும் தான் அவசியம் இல்லை. கல்லு உடைச்சு கூட குடும்பத்துக்கு கஞ்சி ஊத்துங்க, கர்த்தருடைய பார்வையில் நீங்க சாட்சி பெற்று இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்ட காயுக்களை கர்த்தர் தேடுகிறார். ஆமே. நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். ரிவைவல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எ சிங்கிள் பர்சன். ஒரு தனிப்பட்ட நபர் இடத்துல இருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்குது. ஒரு தனிப்பட்ட தங்கச்சி கிட்ட இருந்தா எழுப்புதல் ஆரம்பிக்குது. ஒரு தனிப்பட்ட வயதான தாய்க்கு, ஒரு தகப்பன், ஒரு சகோதரன் கிட்ட தான் எழுப்புதல் ஆரம்பிக்குது. ஒரு தனிப்பட்ட சின்ன மகன் கிட்ட தான் ரிவைவல் ஆரம்பிக்குது. என்னுடைய மகன் காயுவை போல இருக்கிறானா? என் மகனுடைய அன்பை குறித்து சொல்ல முடியுமா? இல்ல அவளுடைய அன்பு மாயமுள்ள அன்பா இருக்கா? சில பிள்ளைங்களாம் கொஞ்சம் பாருங்க, அப்பா அப்படியே உருகிடுவேன். அது கொஞ்சறதே, அந்த பேய் கொஞ்சறதே எதுக்காகனா அப்பா சொக்கால இருக்கிறத ஃபோனுக்காகவோ காசுக்காகவோ தான். நான் இந்த வார்த்தையை சொல்றது கொஞ்சம் கூட ஐயங்கொள்ளல. அப்படிப்பட்ட ஆளா இருப்பனா உன்னை விட கேடான பிசாசு வேற யாருமே இல்லை. ஆமே. அப்பாவை கொஞ்சி தாஜா பண்றது, அம்மா கிட்ட போய் நைஸ் பண்ணி அம்மா மூலயமா அப்பா கீ கொடுக்கறது, மவனை உன் உச்சாந்தலையெல்லாம் ஆண்டவர் உடைப்பேன். சீக்கிரம் இது நடக்கும். உங்க அன்பு என் அன்பு எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. சபைக்குள்ள ஒருவர் மேல ஒருவர் காண்பிக்கிற அன்பை குறிச்சு இன்னைக்கு சாட்சி இருக்கா? காயுடைய அன்பை குறிச்சு சந்தோஷப்படுகிறார் யோவான். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய மார்புல சாய்ந்திருந்த மனுஷன் சாட்சி இடுகிறார். இன்னைக்கு நம்ம அன்பை குறிச்சு சாட்சி என்ன? ரெண்டாவது சொல்றாரு உண்மை. ஆமே. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையில நம்ம உண்மையை குறிச்சு சாட்சி கொடுக்க முடியுமா? இன்னைக்கு எதை குறிச்சோ சாட்சி வருது. கர்த்தர் சுகம் கொடுத்தாரு, அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாட்சி வாசிச்சாரு, அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கே மகிமையை செலுத்துகிறேன். அது போதும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களை துக்கப்படுத்தலை, உங்க சாட்சி அவமானப்படுத்தலை. இன்னைக்கு சபையில் எந்த சாட்சி பெருகி போயிருக்குன்னா, கர்த்தர் எனக்கு வீட்டை கொடுத்தாரு, பிள்ளைய கொடுத்தாரு, கல்யாணத்தை கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு பிஸ்னஸை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு. நான் கர்த்தருக்கு என்ன கொடுத்தேன்? என் அன்பை கொடுத்துருக்கேனா? என் சாட்சியை கொடுத்துருக்கிறேனா? சாட்சினா சும்மா இங்கே முகத்துக்கு நேரம் இங்கே வந்தோடனே இந்த பிள்ளையா நல்ல பிள்ளை. இன்னைக்கு பாஸ்டம்மாவும் பாஸ்டர் குடும்பமும் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? கல்யாணத்துக்கு நமக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மகனே உன்னை குறித்து தைரியமாக அவங்களால சாட்சி கொடுக்க முடியுமா? இல்லை வயிற்றில் புளியை கரைச்சிக்கின்னு பொய் சாட்சி கொடுக்குறாங்களா? நீ சபைக்கே வராத தருதலையாக இருப்ப, ஆனால் உன்னை குறித்து என்னத்தான் சொல்லி ஆகணும்? பொய் சாட்சி தான் சொல்லி ஆகணும். செத்து சாவு பொட்டியில் வச்சிருப்பாங்க, அப்போ புழுவும் பாருங்க, ஒரு புழுவு. அந்த மனுஷன் ஏஞ்சாருனா, செத்தவன் ஏஞ்சானா, எப்பா போதுண்டா, பொய்யெல்லாம் போதுண்டா, ஜாமி என்ன ஆள விடுன்னுவாங்க. எப்படிப்பட்ட உண்மையோடு நம்ம நிற்கிறோம்? நம்ம குடும்பத்துக்குள்ள வாலிப பிள்ளைகளை கேட்குறேன், உன் உண்மையை குறித்து சாட்சி இருக்கா? உன் உண்மையை குறித்து உன் அப்பா அம்மாவை ஏமாத்தி நீ வாங்குற சாட்சி இல்லை, சத்தியமாகிய கிறிஸ்து இயேசு சாட்சி கொடுப்பாரா? பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாகன்னு வேத வசனம் சொல்லுது. இந்த வசனம் எனக்கு முன்னாடி நின்னா என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லும்? சபையில என் உத்தமத்தை குறித்து என்ன சாட்சி சொல்லும்? பிரியமான காயுன்னு பேர் வாங்கணும்னா நான் கிறிஸ்துவுக்கு முன்பாக அன்புலையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக உண்மையிலையும் நான் சாட்சி பெறுகிறதற்கு பிரயாசம் எடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பன்னி கூட்டம் திரியுது. பவுல் சொல்றார், நாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. மதுரை ஜஸ்டின், ஜான் ஜபராஜ், ஜேசுடையா, கிரண் சேக்கல், இன்னும் ஒரு சில நாய்கள் திரியுது. என்ன சொல்றான்? நீ செய்து கொண்டிருக்கிற செய்ய போற பாவத்துக்காக ஆண்டவர் மரிச்சிட்டானா? வசனம் எங்க இருக்கு? வசனம் எங்க இருக்கு? நீ செய்ய போற பாவத்துக்காக மரிச்சிட்டாருன்னு எங்க இருக்கா? ரோமர்ல எழுதப்பட்டிருக்கு,
அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிப்பு இலவசம். ரட்சித்து உங்களுக்கு எனக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை உடுத்தினாரே, ரட்சிப்பின் வஸ்திரம், அது இலவசம். ஆனா அதுக்கப்புறம் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு ஓடுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பாவத்துக்கோ சுற்றி நெருங்கி இருக்கிற மாம்ச இச்சைகளை தள்ளி விட்டு ஆண்டவருக்காக உண்மையை உத்தமாய் ஓடணுமே, அது எங்க போச்சு? வெளிப்படுத்தின விசேஷம் 24 அதிகாரத்துல சொல்றாரு, அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன். கிரியைகளை எதிர்பார்க்கிறார். இந்த நாய்கள் இன்னைக்கு போதிக்கிறது என்னன்னா, உன் கிரியையே தேவையில்ல, இஷ்டம் போல இரு, இஷ்டம் போல ஆடு, இஷ்டம் போல பண்ணு, உன் விருப்பம் போல வாழு. இதுதான் சாட்சியா? இதுதான் சாட்சியா? நான் கேட்கிறேன். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுகம் வான்ட்டு அது அசுத்தமான உடையோட ஆடுற அந்த ஒரு கிளப்பு பாட்டை தூக்கின்னு வந்து பிரசங்க பீடத்துல பாடி மக்களும் கை தட்டி விசில் அடிக்குது. வெக்கப்பட வேணாம். இன்னைக்கு எப்படிப்பட்ட சாட்சி நமக்குள்ள இருக்கு ஐயா? சாத்தானுடைய தந்திரமே என்ன தெரியுமா? பணத்தையும் செழிப்பையும் லோத்துக்கு காட்டி குடும்பத்தையே நாசம் பண்ணது போல இன்னைக்கு அநேக குடும்பங்களை இவர்கள் கவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருவயிற்று சோம்பேறிகளும் நாய்களும் போன்ற இப்படிப்பட்ட ஆட்கள். உன் கேரக்டரை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? வாலிப பிள்ளைகளை நான் கேட்கிறேன். ஒரு வாலிப மக இருக்காளா? ஒரு ஜான் நாக்ஸ், ஒரு ஜான் வெஸ்லி இருக்கிறாங்களா? இங்க ஒரு ஐடா ஸ்கடர் இங்க இருக்கிறாங்களா? திங்கிற, தூங்குற, உனக்காக வாழற, சம்பாதிக்கிற, சாவுற, பிள்ளைய பெக்கிற, உன்னை குறிச்ச சாட்சி என்ன? சபையில சத்தியத்தின் தேவன் என்ன கொடுப்பார்? சேலத்தினுடைய பேர் ஒரு காலத்துல ஷாலோமா. நேற்று ஜான் பிரைட் பாஸ்டர் சொன்னார், அவர் கூட டிராவல் பண்றப்ப, ஷாலோம்ன்ற பேர் வழுவி 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 சேலமா மாறிடுச்சு. இப்போ சேலம்ன்ற பேர் வழுவி 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 ஷாலோமா மாறணும்னா உள்ள இருக்கிற வாலிபர்கள் கர்த்தருக்காக அன்பிலையும் உண்மையிலையும் சாட்சியா எழும்பினா மட்டும்தான் மாறும். ஆமே. உன் சாட்சி என்னப்பா? உன் திறமை பயங்கரம் தான்ப்பா. கீஸ் வாசிக்கிறீங்க, டிஸ்பிளே பண்றீங்க, மிக்சர்ல இருக்கிறீங்க, பாடுறீங்க, சபையை பெருக்கிறீங்க, விபிஎஸ் முன்னின்று நடத்துறீங்க, அப்படியே கத்தையா பணத்தை கொடுக்குறீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, வண்டர்ஃபுல், சூப்பர், எல்லாம் நல்லது. சாட்சி, சாட்சி எங்க? இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள நம்ம சாட்சி எப்படி சிந்திச்சு பார்க்குறோமா? இதை நம்ம துளிய அளவேனும் நம்ம ஆண்டவருக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறோமா? காயுவை குறித்து சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்ட இந்த யோவான் ஒரு கேரக்டரை பற்றி சொல்கிறப்ப அவ்வளோ துக்கப்படுறார். 9வது வசனத்துலேருந்து தெளிவாக வாசிங்க. மைக்கில் வாசிங்க. நான் சபைக்கு எழுதினேன். யாருக்கு எழுதினாரு? நான் சபைக்கு எழுதினேன். யோவான் சொல்றாரு, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன பண்ணலையா? ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணு, நீ கத்தி கத்தி சாவு, நீ என்ன கத்தினாலும் நான் இப்படி தான் இருப்பேன். ஓப்பனாக சொல்கிறேன், அப்படிப்பட்ட கலைகளை சபையை விட்டு வேறு அறுக்க போகிறேன். ஆமீன் சொல்லுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, நீ என்ன கத்தினாலும் நான் இப்படி தான் இருப்பேன். நீ என்ன வேணாலும் போராடு, நீ எவ்வளோ பெரிய லாடு வேணாலும் இரு, நீ யாராக வேணாலும், நீங்கள் பாஸ்டராக கூட இருங்க, நான் இப்படி தான் இருப்பேன்ற ஆளை சொடக்கு போட்டு சொல்கிறேன், எண்ணி 3 மாதத்துக்குள்ளே காணாமல் போயிடுவீங்க. தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா எச்சரிப்பின் சத்தம் வராத வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த தியோதிரேப்புன்ற துன்மார்க்கனுடைய வேலை என்னன்னா, சபைக்கு எழுதினேன்னா இன்னைக்கு இருக்கிற பிரகாரம் சொல்கிறேன், சபைக்கு பிரசங்கித்தேன், ஆனால் இந்த சபைக்குள்ளே இருக்கிறதுல ஒரு பொல்லாத குணம் என்னன்னா, முதன்மையாக இருக்க விரும்புறது. என்னவா இருக்கிற விரும்புறது? இங்கிலீஷ்ல பைபிள்ல சொல்லுது ப்ரீ எமினன்ஸ். அதாவது ப்ரீ எமினன்ஸ்னா என்னன்னா, ஹை ஸ்டேட்டஸ் இம்பார்ட்டன்ஸ் ஓயிங் டு மார்க்டு சுப்பீரியாரிட்டி. தமிழ்ல சொல்றேன், எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் சபையில இருக்கு. எப்படி இருக்கா இவருக்கு? நான் சபையில எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? நான் சபையில எத்தனை எவ்வளவு பெரிய வெல் வெர்ஸ்ட் ஃபேமிலி தெரியுமா? சோ வாட் அபவுட் யுவர் டெஸ்டிமோனி? உங்களை குறித்து கர்த்தருடைய சாட்சி என்ன? பெரியவங்களா இருக்க விரும்புறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. ஐயா, அம்மா, தங்கச்சி என்னை சபையில மதிக்கல, கொயரில் எனக்கு மைக்கு கொடுக்கல, என்ன முன்னிலைப்படுத்தல, என் குடும்பத்தை மட்டும் கவனிக்கல, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த தாட், நாங்க தான் பெரியவங்க, எங்களை பெரியவங்களா பார்க்கணும்னு சபைக்குள்ள சிந்தை இருந்ததுன்னா தெளிவா தெரிந்து கொள்ளுங்க, we are possessed with the spirit of தியோதிரேப்பு.
தியோத்திரேப்பினுடைய ஆவியினுடைய தாக்கம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ள இருக்கு. நாங்க தான் பெருசு, எங்களுடைய இதுதான் பெருசு, நீ ஒண்ணுமே கிடையாது, நீ ஒரு சாதாரணமான ஆளு, உன் சபை சாதாரண சபை, நாங்க பார்க்காத சபையா, நாங்க பார்க்காத பிரசங்கமானா தியோத்திரேப்பினுடைய ஆவியினுடைய தாக்கம் உங்க மேல இருக்குன்னு அர்த்தம். ஆமென். நீங்க இதுக்கு முன்னாடி 10 சபை ஜம்ப் அடிச்ச ஆளா கூட இருக்கட்டும், இங்க இப்படிதான் இருக்கும். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க சத்தியம் சத்தியமா தான் வரும். சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாளைக்கு அவரு போய் கூனி குறுகி போய் ஆண்டவர் முன்னாடி நிற்க முடியாது. இருக்கிறது இதுதான், இதுதான் சத்தியம், இப்படிதான் சபை இருக்கும், இப்படிதான் சபையில காரியங்கள் நடக்கும். சபைக்கு சொல்லுகிறத யார் ஏற்றுக்கொள்ளலனா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்டைரக்டா பாசிவான ஒரு மீனிங் சொல்றேன். என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டேன் எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பெருமையின் ஆவி இருக்கு. கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கோ தொட்டில் கட்டி ஊஞ்சல் ஆட்டி விடுவார் தானே. ஆண்டவர் எதிர்த்து நின்னார்னா பிழைக்க முடியும்? சும்மா சொல்லுங்களேன். ஸ்கூல் டைம்ல என்ன பண்ணுவேன், சண்டை போடுவேன். எங்கள் ஏரியாவில் தெருவில் இறங்கி சண்டை போட்டிருக்கேன். பெட்ரோல் பம்பில் ஒருத்தனை அடித்து ஊரே கூடி 3 ரோடு, ஒரு ஜாயிண்ட் ரோடு, ஊரே திரண்டு போய் நின்று போலீஸ்லாம் கூட்ட நாட்கள் உண்டு. எதிர்த்து நிற்கிறதுனா என்ன தெரியுமா? என் முன்னாடி நீ வந்துட்ட, உன்னோடு கூட யுத்தம் பண்ணி உன்னை நான் வீழ்த்தாமல் நான் போக மாட்டேன்றது தான் அர்த்தம் எதிர்த்து நிற்பது. சிம்பிளாக சொல்கிறேன், நான் தான் பெரியவன், எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நான் தான் பெரிய ஆள், என்னை நீ பெரிய இடத்துல வைக்கணும்னா அது யாருடைய பியூரான ஒரு கூடு சரக்குனா சாத்தானுடைய சரக்கு. ஆமே என்ன? ஆமேன். இன்னும் மயான அமைதியாக இருக்குது சபை. சோத்திரம். சத்தியத்தை சொல்லுகிறதுனால் உங்களுக்கு நான் பகைங்க ஆனேனோ? ஆமாம், இது பாருங்கள் 9:10 பாஸ்டர், அது தாண்டி போடும் போல. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு தெளிவாக எச்சரிக்கிறாரு. சபைக்குள்ள இன்னைக்கு முதன்மையாக இருக்கணும்ன்ட்டு நம்ம காரியங்களை எடுத்துக்கட்டி செய்கிறோமா, இல்லை எல்லாருலேயும் நான் சிறியவனாக இருக்க விரும்புகிறேன்ட்டு ஆண்டவருடைய தாழ்மையை தரித்துக்கொள்ளும். அழகாக ஒரு இடத்துல ஆவியானவர் இந்த இடத்துல எழுதியிருக்காரு. மார்க் 9:34-35 வாசிங்களேன். இந்த முதன்மையாக இருக்கிற தியோத்திரேப்பு இவனை குறித்து முன்கூட்டியே கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி கொடுத்தது என்னன்னா, மார்க் 9:34-35 வாசிக்கலாமா? பக்கம் சொன்னீங்களா? புதிய ஏற்பாடு 62வது பக்கம். புதிய ஏற்பாடு 62வது வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று. இந்த ஆவி புதுசாலாம் ஒண்ணு சபைக்குள்ள வரல. ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்தின சீசனுக்குள்ள இந்த பிரச்சனை. யார் சுப்பீரியர், யார் கிரேட்டஸ்ட் அமாங் த சர்வன்ட்ஸ் ஆஃப் லார்ட், யார் என்றப்ப ஆண்டவர் சொல்றார், அவங்கள யார் பெரியவன் என்று தர்க்கம் பண்ணினார்கள். வாக்குவாதமே போகுது, ஆர்குமெண்ட் போயின்னு இருக்கு. யார் பெரியவன்டா, என் படிப்பு என்ன, ஓம் படிப்பு என்ன, நீ மீன் பிடிக்கிறவன்டா, நான் டாக்ஸ் கலெக்டரா, நான் அவன்டா இவன்டான்னு பயங்கரமா தர்க்கம் போகுது. யார் கூட இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கின்னு? அவர் உட்கார்ந்து இருங்க சிஸ்டர். யார் கூட இருந்து இதெல்லாம் கேட்டுக்கின்னு இருக்கிறது? தலையெழுத்து. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஒப்பம் பெரிய வீடா, என் வீடு பெரிய வீடா, ஓம் பரம்பரையா என் பரம்பரையா, ஆண்டவர் ரெண்டத்தையும் சேர்த்து தான் ஒன்னாக்கி இருக்கிறார். ஆமீன் தானே? சபைக்குள்ள எல்லாத்தையும் ஒன்னாக்கி இருக்கிறார். ஆண் பெண் பேதம் கூட இல்லாமல் ஒன்னாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த தியோத்திரேப்பு ஆவி உள்ள வந்துட்டாலே பெருமை வந்துடும், பெருமை வந்துட்டாலே பிரிவினை வந்துடும். இப்போ என்ன நடக்குது பாருங்க. இதெல்லாம் அவர் கேட்டுட்டு அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, வாங்கப்பா 12 பேரோன்னு கூப்பிட்டு, எவனாவது ஃபர்ஸ்ட் ஆளா இருக்க விரும்பினா அவன் எல்லாருக்கும் கடையானவனும். இங்கிலீஷ்ல என்னன்னு இருக்கு சிஸ்டர்? ஹலோ, எனக்கு அருமையான பிரியமான சபையே, முதன்மையா இருக்க விரும்புனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல கியூல அவனை கடைசியில துரத்துன்றார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம அப்பா கொஞ்சம் டேஞ்சரு, அவர் வேற மாதிரி. இன்னைக்கு பஞ்ச பரதேசிலாம் வேற மாதிரி ப்ரோன்னு பாட்டு பாடுறான். அவர் தான் வேற மாதிரி, என் ஆண்டவர் வேற மாதிரி. முதன்மையா இருக்க வரணும் விரும்பிட்டோம், பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போய் கடைசியில் விட்டு வந்துடுவார். உங்களுக்கு ஒரே ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், சபையில் இருக்கிற எங்கள் அம்மாமார்களுக்கு சொல்கிறேன், முதன்மையாக இருக்க விரும்பாதீங்க, கடைசியில் போயிருங்க. அதான் கடைசினா சபைக்கு கடைசியாக வர்ற ஆளை பற்றி சொல்ல.
எனக்கு முதல் இடம்லாம் வேணாம்ப்பா பிரதர், அவங்கள அனுப்புங்க. பாஸ்டர், அவங்கள அனுப்புங்க, என்னை விட அவங்க பெஸ்ட்டாக செய்வாங்க. அம்மா நீங்கள் அவங்கள அனுப்புனீங்கன்னா என்னை விட சூப்பராக பாடுவாங்க. அண்ணன் நீங்கள் அவரை அனுப்புனீங்கன்னா அவர் என்னை விட பர்ஃபெக்டாக பெஸ்ட்டாக செய்வாருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க வச்சுக்கோங்களேன், கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணுவார்? தூக்குடா என் பிள்ளையன்னுவேன். ஹல்லேலூயா. இவதான் அதுக்கு ஃபிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் யார் தெரியுமா, என் அபிஷேகம் என்ன தெரியுமா, என் அறிவு என்ன தெரியும், அப்படியே ராஜா வாப்பான்னு பிடிச்சி அப்படியே குப்பரை கவுத்து விட்டு உருட்டி விட்டுருவார். வாசிங்களேன், தமிழை வாசிங்க, நீங்க இங்கிலீஷ்ல எடுத்து வாசிங்க சிஸ்டர். அவன் எல்லாருக்கும் கடையானவனும் ஃபர்ஸ்ட் வந்தா லாஸ்ட் போன்றார். எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவுள். இங்கிலீஷ்ல வாசிங்க சிஸ்டர். என்ன சொல்றாரு? ஆனால் இங்கே தியோத்திரேப்பு சபையில் பண்ணுற ஒரு பெரிய பாலிட்டிக்ஸே, பெரிய கலவரமே என்னன்னா, பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் செய்கிற கிரியையை மாத்திரம் வாசித்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். 3 யோவான் 1வது அதிகாரத்தில் விட்டீங்க தெரியுமா? அந்த இடத்த மைக்கில் வாசிங்க. தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்குள்ள பெருமை இருந்தனால, பெரியவனா இருக்கணும்ன்றனால முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால நான் வந்தா அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி. நம்பர் 2 என்ன கவனிங்க. யாராவது உங்களை குறித்து விரோதமா பொய்யா பொல்லாத வார்த்தைகளை அலப்புறாங்க, பேசுறாங்கன்னா புரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள தியோத்திரேப்பினுடைய ஆவி இருக்கு. ஆமென். சபைக்குள்ள பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. ஆண்கள் கையும், பெண்கள் கையும் பிடிங்க. பிடிச்சி கையை பிடிச்சி கேளுங்க. அவங்கள பாருங்க, என்ன பார்க்காதீங்க. பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு நீங்க யாரை குறிச்சாவது எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உள்ளாத பொல்லாத பேசுறீங்களா? மட்டமா பேசுறீங்களா? இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள எனக்குள்ள தியோத்திரேப்பினுடைய பெருமாவி இருக்கான். அதனால இன்னையிலிருந்து சபைக்குள்ள இந்த ரெண்டகம் பண்றத அடியோட விட்டுருவோம். ஏன்னா கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரா. ஜாக்கிரதையா இருங்க. என்ன சொல்றாங்க? உன் வாயை மூடு, எனக்கு தெரியும் அதெல்லாம். வந்துட்ட கையை பிடின்னா உடனே அப்படியே புத்தி சொல்லுவேன். இவன் தடை பண்றது மட்டும் இல்லாம, நல்லா கவனிங்க, விட்ட இடத்துல வாசிங்க. ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது மட்டும், பொல்லாத வார்த்தைகளை அலப்பி அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல், இதை செய்து வர்றது மட்டும் பத்தாம தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. சபைக்குள்ள இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க, அவங்க மட்டும் தனி காட்டு ராஜாவா இருப்பாங்க. அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாம ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து, ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவங்க சபைக்கு உள்ள வர்றவங்களையும் தடை பண்ணி சபைக்கு புறம்பே தள்ளுகிறார். தியோத்திரேப்பின் ஆவியினுடைய கிரிய. பாஸ்டர், நான் தாழ்மையோட சொல்றேம்மா, உள்ள சபைக்கு உள்ள வர்றவங்களையும் தடை பண்ணி உள்ள இருக்கிறவங்களையும் வெளியே அனுப்புறவங்கள தயவு செய்து கூட்டு உட்கார வச்சு பேசி அனுப்பிடுங்க. அது பிராண ஸ்நேகி யாரா நானா கூட இருக்கட்டும், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுங்க. ஏன்னா இப்ப இந்த ஆண்டினுடைய மத்தியிலிருந்து கர்த்தர் நம்முடைய சபையை சுத்திகரித்து உயிர்ப்பிக்க விரும்புகிறார். குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்களை உட்கார வச்சு தெளிவா பேசிடும். நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன்னா, நீ பொல்லாத ஆவி தியோத்திரேப்பு பிடிச்சிருக்குது. ஆமா தானே? உண்மை தானே? ஆமா. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. புருஷனா கேட்கணுமா? மனைவினா கேட்கணுமா? எனக்கு தெரியாதுதா. இது வந்தாலே பெருமை, தியோத்திரேப்பு உள்ள வந்துட்டாப்புல. ஆமா தானே? ஒத்துக்கிறீங்களா? உள்ள ஒருவேளை நம்மளை பத்தி தான் ஆண்டவர் சொல்லின்னு இருக்காருன்னா கமுக்கமா உட்காந்து இப்பயே அறிக்கையிட்டு சரண்டர் ஆயிடும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா வசனம் சொல்லுது, துன்மார்க்கர் நீதிமானுடைய சபையில கொஞ்ச காலம்தான் ஆட்டலாம், கொஞ்ச காலம்தான், சொற்ப காலம்தான். பதறு விறுவிறுன்னு வளரும். ஒரு நாள் அறுத்து நெருப்புல தான் தூக்கி போடுவாங்க. ஆனால் தானியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் செடி. ஆனால் கொடுக்கறதோ 30, 60, 100 காயுவா இருந்தீங்கன்னா காலாகாலத்துக்கு யோசிச்சு பாருங்க. 2024 வருஷத்துக்கு அப்புறம் காயுவை பற்றி பேசுகிறோம், தியோத்திரேப்பை குறித்து காரி துப்புறோம். இதே போல தான் பரலோகத்தில் நடக்கும். அல்லேலூயா. வாசிச்சு முடிக்கலாமா? அடுத்து வாசிங்க சிஸ்டர்.
பிரியமானவனே, காயை பார்த்து சொல்றாரு, மை beloved, நீ தீமையானதை பின்பற்றாமல் இப்படிப்பட்ட தியோத்திரேப்பலா இருப்பானுங்க, அவங்கள பின்பற்றாம நன்மையானதை பின்பற்று. நன்மையானதை மட்டும் சபையில பின்பற்றி, குடும்பத்துல பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆமென். தீமை செய்கிறவனோ தேவனை காணவில்லை. ஆண்டவரை இன்னும் பார்க்க கூட இல்ல, அறியவும் இல்லை. தயவா தாழ்மையா கேட்கிறேன், பெருமை வேணாம், குடும்பத்துக்குள்ள பெருமை வேணாம். முக்கியமாக பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், 4 எழுத்து படிச்சுட்டேன், பேருக்கு பின்னாடி 2 டிகிரி வாங்கி வந்துட்டோன்ட்டு பெற்றவங்களுக்கு விரோதமாக நீ அழப்பிக்கின்னு பேசிக்கின்னு இருந்தனா ஒரு நாள் கேவலப்பட்டு நடுத்தருவில் நிற்ப. இது உலகமே பார்க்கும். ஏன்னா உன் வாழ்நாள் நல்லா இருக்கணும், உன் ஆயுசு நாள் பெருகணும்னா வாலிபர்களுக்கு சொல்கிறேன், உன்னை பெற்ற உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்கள ஆனர் பண்ணு, அவங்களை எதிர்த்து நிற்காத, அவங்கள குறித்து அழப்பாத, அவங்கள துக்கப்படுத்தாத, அவங்கள வேதனைப்படுத்தாத, அவங்கள கண்ணீர் விட வச்சுட்டு உன்னால் என்னால் நல்லா வாழவே முடியாது. ஆமென். பெற்றோர்கள்னால் வெறும் அப்பா அம்மா மட்டும் நினைக்காதீங்க, உங்கள் மாமியார் மாமனாரையும் சேர்த்துக்கோ. ஆமேன். வரமாட்டுது அதுக்கு மட்டும் ஆமேன் அப்படியே அமுங்குது. ஆமென். பெற்றோர் ஸ்தானத்தில் அவங்களையும் வச்சு பார்த்துக்கோங்க. கடைசியாக தேமேத்திரியை குறித்து சொல்லி முடிக்கலாம். நம்ம தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். கர்த்தரை நோக்கி, நம்மளை நோக்கி கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, யார் சாட்சி கொடுக்குறாங்களோ, மனுஷன் ஊதி தள்ளுவான், பொய்யா தள்ளுவாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஆமென் சொல்லுவீங்களா? அதை பற்றிலாம் கலங்காதீங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு சத்தியம் சாட்சி கொடுத்தா போதும், அந்த சபை மலை மேலே இருக்கிற பட்டணமாக இருக்கும், அந்த குடும்பம் மலை மேலே பட்டிருக்க பட்டணமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த சத்திய வசனம் இதுக்கு முன்னாடி நான் நிற்கும்போது இது என்னை குறித்து நற்சாட்சி கொடுக்குதா? பிரதர், இந்த தொல்லைக்கு தான் நான் பைபிளை வாசிக்கிறது இல்லை. எதுக்கு வாசிக்கணும்? வாசிச்சா இப்படி வாழு அப்படி வாழுன்னோம். அதுக்கு பெட்டர் பைபிளை தூக்கி மூடி பத்திரமா லாக்கர்லையோ தலைக்காணி கீழேயோ இல்லை ஹேண்ட் பேக்லையோ ஸ்கூல் பேக்லையோ மட்டும் வச்சுக்கலாம். யாரோ கேட்டாங்கன்னா ஐ எம் ஏ கிறிஸ்டியன். இது சாட்சி கொடுக்கும். இந்த ஒரு புத்தகம் உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுத்துட்டா போதும், உலகத்தையே நம்ம ஜெயிச்சிடலாம், பரலோகம் நமக்கு சொந்தம். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு தியோத்திரேப்புகள் உள்ளே இருந்தால் தயவாக மனம் திரும்பிடுவோம். தேமேத்திரிவாகவும் காயுவாகவும் சபையில் இருப்போம். இந்த 3 யோவான் இந்த ஒரே அதிகாரம் தான், இதை மறுபடியும் தியானிங்க, இந்த ஸ்டடி பண்ணுங்க. நம்ம வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், நம்ம வாழ்க்கை அழகாகும். உங்களுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி இருக்கும், அப்படின்னா தியோத்திரேப்பு உள்ளே இருக்கிறானே நான் என்ன பண்ணேன்? வாசித்து முடிங்க. தீமோத்தி எடுங்க. 1 தீமோத்தி 3 5 வரைக்கும் வாசித்து முடிக்கலாம். முடிச்சுட்டேன். 1 தீமோத்தி 6 3 4 5. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 3 4 5. புதிய ஏற்பாடு 289வது பக்கம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின். ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுக்காதவங்க டிஸ்பிளே பாருங்க, முடியுது. ஒருவன் 289வது பக்கம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒத்துக்காம வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், வித்தியாசமான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும். நான் யாரை பற்றியும் எழுதலை. நான் சொன்னேன் தெரியுமா? நான் சொன்னது ஒரு 4 பேர் தான். மதுரை ஜஸ்டினு, ஜான் ஜபராஜ், ஜேசுடையானு, கிரணேசேக்கியலு, சண்டையில் சுற்றின்னு இருக்கிற பைத்தியங்கள் ஐசக் டி மார்டினு, இன்னும் இது போல் ஒரு பன்னி கூட்டம் இருக்குது. இந்த மூஞ்சிகளை எந்த மூஞ்சிங்க கூட பார்த்தாலும் அந்த முகரக்கட்டையை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறாரு. அவனுங்க இருமா புள்ளவன், ஒன்றும் அறியாதவன், ஒரு மண்ணும் தெரியாது, தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். இந்த பைத்தியக்காரனுக்கு ஒரு நோய் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் தர்க்கம் வாக்குவாதம், அவைகளாலே பொறாமை வருது, சண்டையும், சபைக்குள்ள சண்டை, தூஷணம் வருது, சம்சயங்களும். அது இங்கிலீஷ்ல என்னன்னு எழுதிருக்குன்னு தெரியலையே. சிஸ்டர் என்னன்னு எழுதிருக்கு? சோத்திரம். ஒன்றும் புரியல. ஆமா, பொல்லாத ஈவில் சம்சயங்களும் உண்டாகி. ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர், இங்கிலீஷ்ல முடிச்சிட்டு வரேன்.
சஸ்பிஷன் என்ன? சந்தேகம், பொல்லாத சந்தேகம், சம்சயங்களும் உண்டாகி. அடுத்து 5 கெட்ட சிந்தை உள்ளவர்களும். அடுத்த வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்களா பிரதர்? கெட்ட சிந்தை உள்ளவர்களும், சத்தியம் இல்லாத, அவங்கிட்ட சத்தியமே இல்லை, தேவ பக்தியை ஆதாயத்தில் தொழில் என்று. அதனாலதான் பிராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் நடத்துறான். துட்டு சம்பாதிக்க தான் இந்த பிச்சைக்காரனுங்க என்ன பண்றானுங்க, ஆதாய தொழிலா சத்தியத்தை எடுத்துக்கிட்டு மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும், ஆர்குமெண்ட்ஸ், தேவையில்லாத மாறுபாடான தர்க்கங்களையும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சபை தேரணும், சபையில் இருக்கிற நாம உருப்படணும்னா இப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம விலகணும். தியோத்திரேப்புன்னு தெரியுதா? சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகி வாங்க. ஆமென். குடும்பத்தில் வேற வழியே இல்லை. அப்படிப்பட்ட கிரியைகளை நம்மளை விட்டு விலக்கணும். கணவன் ஒரு உபதேசமாக இருக்கும், மனைவி ஒரு உபதேசமாக இருக்கும். சத்தியம் எதை போதிக்குதோ இதை பிடிச்சா மட்டும்தான் அந்த குடும்பம் வாழும். ஆமாம், மனைவி ஒரு பக்கமோ கணவன் ஒரு பக்கமோ இழுத்துக்கணும் போனால் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வண்டி முடிச்சுட்டேன் செய்தியை. ஒரு மாடு இங்கே இருக்குது, இன்னொரு மாடு இங்கே இருக்குது. இந்த 2 மாடும் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு மாடு இந்த பக்கம் போகணுன்னுது, ஆனால் ரூட்டு இந்த பக்கம்தான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாடு, அட பைத்தியக்கார புருஷ மாடு, பொழைக்க தெரியாத மாடு, உன் கூட இருந்தவங்களாம் பொழைச்சிட்டாங்க மாடு, நீ மட்டும் ஏன் மாடு எப்படி இருக்கிற? நீயும் வா இந்த குறுக்கு வழியில் போய் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கேடான உபதேசத்தில் போய் நம்மளும் சாவுன்னு சொல்லுதுன்னா, அந்த மாட்டுக்கு கர்த்தர் முதுகுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? அயடெக்ஸா தடவி கொடுப்பாரா? பரம்பு கூட பரவாயில்ல, சவுக்கு. அதே தான் கணவன்மார்களுக்கு பொருந்தும் ஐயா. மனைவி நிறைய நேரத்தில் நமக்கு நல்ல புத்தி சொல்லுவாங்க. பெருமை நமக்குள்ள இருக்கிறனால, நான் ஆம்பளைன்ற ஈகோ இருக்கிறனால எனக்கு தெரியும் இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் பிடிச்ச முயலுக்கு 38 காலுன்ட்டு நாம இப்படி போனா நம்ம முதுகுக்கும் அதே சவுக்கு தான் ரெடியா இருக்கு. அல்லேலூயா. மனைவி பேச்சை கேட்காம நாசமா போன நாபாலாவும் இருக்க வேணாம். கணவன் பேச்சை கேட்காம காலம் பூரா குத்துகிற சாராளாவும் இருக்க வேணாம். ஆமென் தானே? அதனால கர்த்தருக்குள்ள ஓடுவோம், தியோத்திரேப்பின் கிரியைகளை களைவோம். ஏன் இவனுங்கெல்லாம் பேர் சொல்லி காட்டுறேன்னா, இவனுங்க கவுக்காத குடியே இல்லை. இவனுங்க போகிற இடம் எங்கேயுமே உருப்படுறது இல்லை. வாலிப நான் கேட்குறேன், உக்காந்து உருகி உருகி அவன் பாட்டெல்லாம் பாடுறோமே, உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் ஒரு தேக்கரண்டி அளவாக இருக்குதா? டீஸ்பூன் அளவாகுது? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? எபினேசரேன்னு ஒப்பாரி வைக்கிறிய, எபினேசர்னு உன் கூட இருக்கிறாரு, உதவி செய்கிறாருன்னு உன்னால் வாழ முடியுதா? அவர் உதவியை நம்ம நாடுறோம். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் இச்சியாதிருப்பேனாக. அல்லேலூயா. பாட்டு டேஸ்டாக தான் இருக்கும் சிஸ்டர். ஏன்னா கள்ள உபதேசத்தை உள்ள மடித்து வச்சு கொடுக்கணும்னா அட்ராக்டிவாக தான் இருக்கணும். அதுக்காக தான் அவன் கர்த்தர் கொடுத்த தாளந்தை இன்னைக்கு தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நம்ம இன்றைக்கும் உட்காந்து என்ன சொல்கிறேன், என்கிட்ட ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் லெவி 1-2 பாடலாமே, அது கர்த்தர் கொடுத்தது தான். நான் உங்களுக்கு விளக்கமாகவே சொல்லிட்டு போகிறேன். தனியாக உட்காந்து நம்ம நிறைய நேரம் பேசலாம், வாங்க நான் உங்களுக்கு பதில் தரேன். லேவி 1-2 அப்படியே பிரசன்ன மகிமையாக இருக்கே. 7 வருஷம் எனக்கு ஜான் ஜபராஜ் பாட்டு மட்டும்தான் தெரியும். 2006 7 14 வரைக்கும் அலாரத்துலேயும் ரிங்டோன், நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணர். அந்த பாட்டெல்லாம் அப்படியே பாடினா உருகும். உண்மையாக தேவ பிரசன்னத்தில் தான் உட்காந்து தளபதி எழுதினாப்புல. ஆனால் காலம் போக போக அவன் வாயாலே சொல்லியிருக்கிறான், எங்கள் அண்ணாத்த 2013 நான் செழிப்பு உபதேசத்தை ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை நான் பின்பற்றுகிறேன், உனக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நாங்களாம் செழிப்பாக இருக்க தான் படைக்கப்பட்டோன்னும் போது வழி விலகி பணத்தாசை பொருளாசைக்குள்ளே போகிறப்ப எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கஷ்டப்பட்டு ஒரு 7 வருஷம் உழைச்சி வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு, ஒரு 20 பவுன் நகை, ஒரு ரொக்கமாக ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இப்படியே போயிட்டு இருந்தா எப்போதான் நம்ம பிக்கப் ஆகி பெரிய மாளிகை பெரிய பங்களான்னு வாழறதுன்னு கொஞ்சம் குறுக்கு வழியில் போய் பொய்யான காரியங்களை செய்து களவாய் அரசாங்கத்துக்கு விரோதமான தொழில்களை செய்து கள்ள கடத்தலோ மற்ற கள்ள காரியங்களை செய்து நிறையா வீட்டை ஆஸ்தி அந்தஸ்துன்னு அது முன்னாடி இருந்ததை விட பின்னாடி நிறையா சேர்க்கிறார்.
சேர்த்தவன் ஒரு நாள் திருடன் என்ன பண்ணுறான், மாட்டிக்கிறான். என்ன பண்ணிடுறான்னு பேசுங்கண்ணே, ஏன் பயப்படாதீங்கண்ணே, தம்பி இருக்கிறேன், கர்த்தர் இருக்கார். மாட்டிக்கிறான். இப்போ மாட்டிக்கினோனே காவல்துறையும் கலால்துறையும் அந்த துறையும் இந்த துறையும் இன்கம் டேக்ஸும் வந்து பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் உங்களுடைய இந்த கொள்ளையடிச்சு சேர்க்காம முன்னாடி நல்ல விதத்தில் சேர்த்த பொருள்லாம் எதுன்னு சொல்லுங்க, மீதி இந்த பொருள்லாம் எதுன்னு சொல்லுங்கன்னுவானா, மொத்தமாக வீட்டை பூட்டி சீல் வச்சு ஜப்தி பண்ணுவானா. ஒரு அற்ப உலகத்து அரசாங்கமே ஒருத்தவன் கள்ளனா திருடனா மாறிட்டானா மொத்தமாக சீல் வைக்குதுன்னா பரலோக ராஜ்யம் என்ன இலக்காரமா? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகலனா ஓப்பனா சொல்றேன், அம்மா சபை நிலைன்னு இருக்காதம்மா. அண்ணன் நீங்கள் பெரம்பு எடுத்து தான் தீரணும், நீங்கள் புடம்பெடுக்கிற காரியங்களை எடுத்து தான் தீரணும், ஃபர்னேஸ்குள்ள சபையை கொண்டு தான் தீரணும். நான் திருப்பி இங்கே வருவனான்னு எனக்கு தெரியாது, கர்த்தருடைய வருகை முந்தி கொள்ளுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்டவைகளை நம்ம விலகி வருவோமானால் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய சபையும் இந்த சேலத்துக்கு மாத்திரம் இல்லை, மொத்த பூமிக்கும் வெளிச்சம் கொடுக்கிற சபையா நிற்கும். என் பேரையே சொல்லி ஆழமா சொல்றேன்னா, இன்னைக்கு சபை விழிப்படைந்து தப்பி வைக்க வேண்டிய காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆமென் சொல்லுவீங்களா? நாட்கள் கொடியது, கடைசி நாட்கள்ல நிற்கிறோம். இனியும் தாமதித்து கொண்டு தியோத்திரேப்பின் ஆவிய உடையவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருப்போமானால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது. ஒரே உபதேசமுடைய குடும்பங்களாயிருங்க. ஆமென் சொல்லுவீங்களா? வாலிபர்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், இவனுங்க பாட்டெல்லாம் என்னைக்கு கேட்கறது பாடுறதை நிறுத்தணும், அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் பரிசுத்தமே நிலைவரப்பட்டுச்சு. அல்லேலூயா. பாத்திரம் சுத்தம் இல்லை, ஊற்றுற தண்ணி சுத்தமாக இருக்குது, குடிக்கிற தண்ணி சுத்தமாக இருக்குமா? சுத்தமில்லாத பாத்திரத்திலிருந்து வர்றது என்னவா இருக்கும்? கள்ள உபதேசத்தை போதிக்கிற இப்படிப்பட்ட தியோத்திரேப்புகள், பொருளாசைக்காரர்களுடைய பாடல்கள் மட்டும் எப்படி உனக்கு சுத்தமாக கிடைக்கும்? சபையே, இவர்களை விட்டு விலகுங்க. உங்கள் மேலே எவ்வளோ மகிமை இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஆமே. வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு, ரிமூவ் த ட்ராஸ் ஃப்ரம் த சில்வர். தட்டானால் நல்ல உடைமை பிறப்பிக்கப்படும். இன்னைக்கு சபைக்குள்ள தயவா சொல்கிறேன், துர்க்குணங்களை கலைந்துருங்க. சபைக்குள்ள பெருமை வேணாம், சபையை குறித்த துர்பேச்சுகள் வேணாம். ஏன்னா இது மனவாட்டி சபை. நோவா பாஸ்டர் தான், அம்மாவதோ சிஸ்டர்தோ இல்லை, கர்த்தருடைய மனவாட்டி. அல்லேலூயா. இன்னைக்கு அப்சலோம்களும் அதோனியாக்களும் சபைகளில் பெருகிட்டாங்க. தகப்பனுடைய மனையாட்டியின் மேல் மோகம் கொள்ளுகிற அப்சலோம்கள் சபைகளில் பெருகிட்டாங்க. சபைகளுக்குள்ள தகப்பனுடைய மனையாட்டிகளை ஆட்கொள்ளுகிற அகிதோப்பேலினுடைய ஆலோசனைகள் பெருகி போச்சு. சபைக்குள்ள ராஜாவினுடைய சேவகியாக இருக்கிற மணவாட்டியின் மீது மோகம் கொள்ளுகிற அதோனியாக்கள் பெருகிவிட்டார்கள். நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, இவர்களுடைய முடிவு அழிவு. இவர்களை பின்பற்றுகிறவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும்னு கொஞ்சம் சிந்தை கொள்ளுங்க. சபைக்கு தயவா தாழ்மையா மறுபடியும் சொல்றேன், காயுவா இருந்துட்டு போயிடுங்க. தியோத்திரேப்பா யாரது, தேமேத்திரிவா இருந்துட்டு போங்க. தியோத்திரேப்பா மட்டும் ஒரு நாளும் இருந்துடாதீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்க? நிஜமா ஒப்பு கொடுப்பீங்களா? பெருமை வேணாம், ஒருவரோடு ஒருவர் இசைந்து போங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் ஊற்றி எடுக்கலைன்னா என்ன கேளுங்க. ஒருமனப்பட்டு ஒன்றா அன்பையும் உண்மையும் குறித்து சாட்சி பெறுங்க. சத்தியத்தினால் கிறிஸ்து இயேசுவினால் சாட்சி பெற பாருங்க. புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் சாட்சி கிறிஸ்து இயேசு கொடுக்கறதா இருக்கணும். எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லாரும் பிள்ளைய குட்டியை பேக்குறாங்க. யார் சாட்சியா? எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது சொல்கிறேன். மணவாளன் இயேசுவை போல நான் என் மனைவியை நேசிக்கணும்னு விரும்புகிறேன். சபைக்கிட்ட அநேக குறைகள் உண்டு, மணவாட்டி கிட்ட நிறைய குறை இருக்கும். அது எல்லாம் மணவாளன் இயேசு சகித்து சீர்படுத்தி கொண்டு போகிறத போல போகணும். அல்லேலூயா. மணவாட்டி சபை புருஷன் மணவாளன் என்கிற கிறிஸ்து இயேசு கீழ்ப்படுகிறது போல புருஷனை கீழ்ப்படியணும். ஆமென். அப்பொழுது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம சபைக்குள்ள டிவோர்ஸ் என்ற வார்த்தையே இருக்காது. அதை அப்படியே அழிச்சு வேரோட அறுத்துருவேன். மறுபடியும் சொல்றேன், டிவோர்ஸ்னு வாயில வருதுன்னா அது பேய், பிசாசு. அது ஓப்பனா சொல்றேன். டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்கெல்லாம் சொல்றேன், உன் முதுகு தோலை உரிச்சி தொங்க விட்டுருவார் ஆண்டவர். கல்யாணம் ஆக போற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு காத்திரு, நல்ல மகனை கொடுப்பாரு, சூப்பரா லைஃபை நடத்துவார். ஐயா உங்களுக்கும் சொல்றேன், வாலிபர்களுக்கும் சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருங்க. உங்களை மேன்மைப்படுத்துகிற தாயினுடைய மரணத்தினுடைய துக்கத்தையே நீக்குகிற ரெபேக்கால கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்க? நற்சாட்சி, கர்த்தரால் நற்சாட்சி.
தம்பி நற்சாட்சி, கர்த்தரால் நற்சாட்சி. தங்கச்சி நற்சாட்சி. இங்கே வந்தால் ஒரு வேஷம், காலேஜுக்கு போனால் வேஷம். இங்கே வந்தால் சாலோட துப்பட்டாவோட முக்காடோட வர்றது, காலேஜுக்கு போயிட்டா துப்பட்டாவை தூக்கி போட்டு போகிறது. எவ்வளோ அருவருப்பு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா தங்கச்சி உனக்கு? அது எவ்வளோ பெரிய அருவருப்புன்னு. வீட்டில் சபைக்குள்ளே செய்ய முடியாத போய் வெளியே போய் செஞ்சனா அதுக்கு பேர் விபச்சாரம், மாய்மாலம். தம்பி இங்கே வந்தால் கடுக்கன ஸ்டட்டை கழட்டுறது, அங்கே போய் மாற்றினா அதை விட கேவலமான பிறவியே கிடையாது. சபைக்குள்ளே எப்படி உடனே இப்போலாம் அதான் துணிகரம் வந்து போச்சு இல்லை, கீஞ்சு போன ஜீன்ஸை போட்டுன்னு பேஸ் கிட்டார் வாசிக்கிறா ஒருத்தி ஸ்டேஜ் மேலே. ஆனால் நான் வெளியே செய்கிறத இங்கேயும் செய்கிறேன், அதுக்கு இங்கெல்லாம் இடம் கிடையாது. இது ஒன்றும் ஒப்பம் வீடு கிடையாது, இது இயேசுவினுடைய பரிசுத்த ஜெப வீடு. அல்லேலூயா. இஷ்டத்தை உடுத்துறதுக்கும் இஷ்டம் போல இங்கே வந்து காதல் பண்ணுறேன், காம விகாரம் காட்டுறன்றதுக்கும் இது ஒன்றும் ஒப்பம் வீடு கிடையாது, இது இயேசுவினுடைய ஜெப வீடு. இங்க கர்த்தருக்கு வசனத்துக்கு பயந்து அஞ்சுகிறவர்களுக்கு தான் காருண்யமும் கிருபையும். அல்லேலூயா. இங்க ஆட்டம் போட்டா அனனியா சப்பிரால் விழுந்து செத்த நாட்கள் திரும்பும். பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீதான் தேவ ஆலயம், சாட்சியா போய் நில்லு. உன்னை பார்க்கிறவ திங்கக்கிழமை எழுந்து சொல்லணும், என்னடி ஆச்சு உனக்கு? உன் நட உட பாவனை எல்லாம் மாறி இருக்கு. அல்லேலூயா. தம்பி உன் உடைய பார்த்து சொல்லணும், பர்ஃபெக்டா இருக்கேடா, என்னடா ஆச்சு உனக்கு? 4 நாய் குலைக்கிற நாய் குலைக்கும் உன்னை பார்த்து. என்ன மச்சான் பப்பு மாதிரி கட்டிங்க போட்டுன்னு வரேன்னு நீ கவனிச்சு பாரு. அடுத்து உன் காலேஜை நீ ஹேர் கட் பண்ண மாதிரி தான் பர்ஃபெக்டா கட் பண்ணின்னு போ. Do you have the guts? உனக்குள்ள இந்த கட்ஸ் இருக்கா? பன்னி கூட்டத்துல 100 பன்னியில ஒரு பன்னியா போய் உட்கார போறியா, இல்ல சிங்க குட்டி போல தனிச்சு நிக்க போறியா? அல்லேலூயா. செம்மறி ஆட்டுக்கு சேவிங் பண்ணி விட்ட மாதிரி, வழிச்சு விட்ட மாதிரி ஒரு மண்டை, உன் மண்டை மூலமா ஆண்டவர் சாட்சியா பெற கேட்டா. அவன் ஜான் ஜபராஜ் வெற்றா, அவன் மயிருக்கு கலர் அடிக்கிறான். சுத்த தமிழ சொல்றேன், பொறுக்கி வேஷம் போட்டு திரிகிற நாய்களை பின்பற்றினா நீ மட்டும் எப்படி இருப்ப? வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். நான் சபைக்கு புத்தி சொல்லுகிற வார்த்தையா சொல்றேன், உன் ஆடையும் உன் அலங்காரமும் நீ யாருன்ற அடையாளத்தை காட்டும். போலீஸை கவனிச்சிருக்கீங்களா? மஃப்டியில் வந்தாலும் போலீஸ்காரனை கண்டுபிடிக்கலாம். நான் திருடனாக இருந்தனால எனக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் மஃப்டியில் வந்தாலும் யார் போலீஸ்ன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். என் 17 வயசு வரைக்கும் துன்மார்க்க வாழ்க்கை. ஒரு டாக்டரை பார்த்துருக்கீங்களா? ஒரு ப்ரொஃபஷனலை பார்த்துருக்கீங்களா? தங்கச்சி வேசியை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கீங்களா? விபச்சாரியை பார்த்துருக்கியா? பார்க்கலண்ணா. எங்கள் பாண்டிச்சேரி பக்கம் எப்பயாவது வந்தீங்கன்னா, பாஸ்டர் உங்களெலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் கூட்டின்னு வந்தாருன்னா வாங்க. உன் உடை இன்னைக்கு எந்த விபச்சாரியின் உடைய நீ உடுத்துற? உன்னை பருதா போட்டுன்னு புர்கா போட்டுன்னு போன்னு சொல்ல பிள்ளை, நான் அப்படி சொல்லவே இல்லை. தகுதியான வஸ்திரத்தை மாடஸ்டா நீ வேர் பண்ண. உன்னை பார்க்குறவன் கையெடுத்து கும்பிடணும். ஆமென். அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு தைரியமாக சொல்கிறேன் ஐயா, நம்ம பிள்ளைங்க உடை கேட்குதுன்னா அந்த உடை தகுதியான வஸ்திரமானு பாருங்க. தகுதி இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காது. உனக்கு இது கிடையாது, நீ தேவ ஆலயம் சொல்லுங்க. நீ உன் சரீரம் தேவ ஆலயம். நீ இப்படி தான் மகளே இருக்கணும்னு சொல்லுங்க. நீ இப்படி தான் மகனே இருக்கணும்னு சொல்லுங்க. செம்மறி ஆடு மாதிரி வந்தானா நைட்டோட நைட்டாக மொட்டை அடிச்சு விடுங்க, பார்த்துக்கலாம். என்ன பண்ணுருவார் அவர்? ஆண்டவர் கழுத்தை முடிச்சிடுவார். தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலையும் சாட்சி உள்ளவர்களாய் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். நீ தீமோத்தியா மட்டும் எழும்பி பாரு, சபையில் எழுப்புதல் வெடிச்சு செதறதா இல்லையான்னு கவனிப்பேன். உலகத்தை விட்டு வாங்க, தியோத்திரே பாகல்ல தேமேத்ரிவாக நிற்போம், கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். ஆமென். குடும்பங்களில் ஈகோ வேணாம், நான் பெரியவனா நீ பெரியவனான்ற ஈகோ வேணாம், விட்டு கொடுத்து போவோம். சத்தியம் என்ன சொல்லுதோ அதன்படி விட்டு கொடுப்போம். உங்கள் ஐடியாவும் வேணாம், என் ஐடியாவும் வேணாம், ஹஸ்பண்ட் ஐடியாவும் வேணாம், ஒய்ஃப் ஐடியாவும் வேணாம். ப்ராமிஸ் வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுதோ அதில் கீழ்ப்படிவோம். வேதத்தை புரட்டி குறுக்கு முறுக்கா போதிக்கிற அந்த போதனை வேணாம். சத்தியமாக என்ன சொல்லுதோ பின்பற்றுவோம். நம்ம சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பிரியமானவனே. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாம். இந்த வார்த்தை கடிந்து கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கும். ஆனால் நம்ம சபையை அடையாளம் காட்ட போகிற நாட்களுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம குடும்பத்தை சமுதாயத்தில் ஆண்டவர் அடையாளம் காட்டுவார்.
நம்ம குடும்பத்தை காட்டி கொடுக்க போகிறார். ஆயத்தப்படுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நோவா, உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஒரு பேழையை ஆயத்தப்படுத்துன்னு கர்த்தர் சொன்னார். அந்த பேழையில் அநேகருக்கான ரூம்ஸ் இருந்தது, அநேக அனிமல்ஸ் பேர்ட்ஸ்க்கான ரூம்ஸ் இருந்தது. பட் இட் வாஸ் வாய்ட். அது வெறுமையா இருந்தது. ஏன் தெரியுமா? நோவாவின் தேவனை பின்பற்ற மனமில்லாமல் இருந்தார்கள். வேத வசனம் சாட்சி கொடுக்குது, நோவாவின் நாட்கள்ல சம்பவித்தது போலவே நடக்குமா, நோவாவின் நாட்கள்ல நடந்தது போலவே நடக்குமா? ஒப்பு கொடுக்கலாம். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. யங் ஜெனரேஷன் ஆஃப் காட், கர்த்தருடைய யங் சைல்ட்ரன், நீங்க விட்டு கொடுங்க, நீங்க விட்டு கொடுங்க, நீங்க விட்டு கொடுங்க. தங்கச்சி விட்டு கொடு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரி. நீ சிங்கம் போல நில்லு தம்பி, நீ சிங்கம் போல நில்லு தம்பி. நீ ஊதகுல ராஜா சிங்கத்தினுடைய பிள்ளை, ராஜாவினுடைய பிள்ளை. ஓ ராஜரிக ஆசாரிய சந்ததி நீ. அதுக்கு ஏத்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு காரியமா நில்லு. உலகத்தான் சொல்ற வேஷத்தை நம்பாத. லிபர்ட்டி ஆண்டவரை அழ வைக்கிறதுக்காக அல்ல. உனக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த சுதந்திரமும் விடுதலையும் இஷ்டம் போல அலையிறதுக்காக அல்ல. நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நீ ராஜாவின் சந்ததி. ஓ ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஐயா, ஒப்பு கொடுங்க ஐயா. நான் தியோத்திரேப்பா என் சபைக்கு இருக்க விரும்பல, நான் தேமேத்ரியுவா இருக்க விரும்புறேன். ஓ சத்திய நற்சாட்சி கொடுக்கிற பிள்ளை, அன்பை குறிச்ச நற்சாட்சி, ஓ உண்மையை குறிச்ச நற்சாட்சி. வேற எதை குறிச்சு கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த புள்ள நல்லா பாடும், இந்த தம்பி டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கு, இவர்கள் எனக்கு சப்போர்ட், இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். உன் உண்மையை குறித்து சபையே, உங்க குடும்பத்துல உங்க உண்மையை குறித்து, அம்மா உங்க குடும்பத்துல உங்க அன்பை குறித்து, ஐயா how lovable you are, நீங்க எப்படிப்பட்ட அன்பான கணவன், அம்மா நீங்க எப்படிப்பட்ட அன்பான கீழ்ப்படுகிற மனைவி, என் பிள்ளைகளா நீ எப்படிப்பட்ட அன்பான உன் பெற்றோருக்கு கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுகிற பிள்ளை. எனக்கு அருமையான பெற்றோர்களே, நீங்க எப்படிப்பட்ட அன்பான உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாத பெற்றோர். சபையினுடைய கட்டமைப்பே குடும்பத்து மேலதான் இருக்கு. முதல் சபை ஆதாம் ஏவாள் என்கிற குடும்பம். கர்த்தர் அவர்கள் மத்தியில் உலாவி வந்தார், கர்த்தர் அவர்களோடு கூட சஞ்சரிச்சார். ஃபர்ஸ்ட் சர்ச் கர்த்தர் உண்டு பண்ணினது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் என்கிற குடும்பம். உங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்துருவீங்களா? அம்மா டிவோர்ஸ் வேணாம், சகோதரா டிவோர்ஸ் வேணாம், கொஞ்சம் உட்காந்து பேசுங்களேன், கொஞ்சம் உட்காந்து வேதம் என்ன சொல்லுதுன்னு வாசிச்சு அதன்படி விட்டு கொடுங்களேன். உங்க குடும்பம் கட்டப்படும். தம்பி, இது வரைக்கும் நீ ரெபல்லியஸா முரட்டாட்டம் பண்றவனா இருந்து என்ன சாதிச்ச? ஒன்னும் இல்ல, அவ பெயர் தான், சாட்சி இல்ல. ஐயா இதுவரைக்கும் என்ன சாதிச்சோம், அம்மா என்ன சாதிச்சோம்? தங்கச்சி யோசிச்சு பார்த்து வா. கர்த்தர் வருகிறார் வானங்கள் மீதியில எக்கால சத்தத்தோடு தூதர் சேனையோடு அப்பா வரும்போது ஒருவரும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு மனுஷர் முன்பாகவே நற்சாட்சியை பெறலனா, நம்ம மனசாட்சி நம்ம குறிச்சு நற்சாட்சி கொடுக்கலனா எப்படி பரம் போய் சேருவோம்? கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சில தேவ பிள்ளைகளுடைய மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறாரு. மனசாட்சியில் சூடுண்ட காரியங்களை எடுத்து மறுபடியும் மனசாட்சியை உயிர்ப்பித்து சதையான இருதயத்தை தருகிறார். அதுல ரத்தம் பாய்ந்து செல்லுகிறத பார்க்கிறேன். இயேசுவின் ரத்தம். ஒரு சில குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறத பார்க்கிறேன். ஒரு சில ஸ்திரீகளுடைய இருதயம் கரும்பாறைய போல இருக்கிறத பார்க்கிறேன். ஆனா ஒரே ஒரு சொட்டு ரத்தம் விழுது, அந்த இருதயம் அப்படியே செவசெவன்னு துடிக்கிற இருதயமா மாறுது, உணர்வுள்ள இருதயமா மாறுது. தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நாடுகிற இருதயம். வாலிபர்கள் இருதயம் மறுரூபம் ஆகிறத பார்க்கிறேன். ஓ வாலிபர்களுடைய இருதயம் மறுரூபம் ஆகிறத பார்க்கிறேன். மீட்பு நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் சொல்ற, மகனே மகளே என்ன துக்கப்படுத்தாத, நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன். வாலிப மகனே மகளே, வேதத்துக்கு திரும்புவோம், வேதத்துக்கு திரும்புவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம், கர்த்தருடைய வேதத்துக்கு திரும்புவோம். நோ மோர் ஈகோ. நீயா நானா சண்டை இதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள கிடையாது. விவாதம் எழும்பும் முன் விட்டு விடுங்க.
சண்டையின் ஆரம்பம் மதக திறந்து விடுறது போல இருக்கும். யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா போதும், இனி சபைக்குள்ள பிரிவினை இருக்காது, ஒரு ஆடுகளும் இனி காணாமல் போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, என் ஆடுகள் என்னை பின்பற்றி வரும். God is taking over the church. கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார், பிரத்யட்சமாய் பொறுப்பெடுக்கிறார். இனி சபையின் குடும்பங்கள்ல கர்த்தருடைய தலைமைத்துவத்தை பார்ப்போம், கர்த்தருடைய ஆளுமையை பார்ப்போம், கர்த்தருடைய அதிகாரத்தை பார்ப்போம். அதே போல கர்த்தருடைய அற்புத அடையாளங்களையும் ப்ரொவிஷன்ஸையும் பார்ப்போம். நீங்க இயேசுவின் குடும்பமா, இயேசுவின் உறவா? ஐயா, சிந்திச்சு பாருங்க. இந்த மனைவி நிறைய நேரத்தில் உங்களுக்கு கசப்பு உண்டு பண்றப்ப, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம். உங்க புருஷன் உங்களை புரிஞ்சிக்காம இருக்கிறப்ப, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல புருஷனுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. அவங்க மறுரூபம் ஆகிறத பார்ப்பீங்க. ஜீசஸ். உன்னத தேவனேன்னு சொல்லி முடிக்கலாமா? அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே பெரியவர். என் குடும்பத்திலையும் சபையிலையும் எல்லா இடத்திலையும் அவர் பெருகவும் நான் சிறுகவும். Let Lord be increase and be decrease. என் இருதயம் அவர் இருதயத்தோடு இணையட்டும். உம்மோடு இணைந்திட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவேத்திரியும் காய்களும் எழும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனைவியோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.